நான் பிடிச்சிருமா. அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வஜ்ராமார்ட் லிமிடெடை பற்றி பார்க்க போகிறோம். வஜ்ராமார்ட் லிமிடெட் எந்த மாதிரி வணிகத்தை நம்ம தேசத்தில் புரிய இருக்கிறது, அதனால ஒரு சாமானிய மனிதருக்கு என்ன விதமான நன்மைகள் எல்லாம் விளைய இருக்கிறது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல வியாபார உலகம் ரெண்டு வகையா பிரிக்கிறோம். வியாபார உலகத்தை இரண்டு வகையாக பிரிக்கிறோம். பிசினஸ் வேர்ல்டு, எப்படி ரெண்டு விதமாக பிரிக்கிறோம் அப்படின்னா, ட்ரெடிஷனலாக ஒரு வணிகத்தை புரிகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லக்கூடிய, டைரக்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லக்கூடிய, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொல்லக்கூடிய, எம்எல்எம்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரி. இது எல்லாமே ஒரே வார்த்தை தான். ரெஃபரல் மார்க்கெட்டிங், டைரக்ட் மார்க்கெட்டிங், வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே அர்த்தம் தான். இருக்கு ஃபுல்லாகவே எம்எல்எம் தான் பேர். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்னா தலைமுறையாக நடந்து வருகின்ற வணிக முறை. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் வணிகம் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் உற்பத்தியாளரிடமிருந்து, ஒரு மேனுஃபேக்சரரிடமிருந்து உற்பத்தி பண்ணுகிறார். ஒரு மேனுஃபேக்சரர், ஒரு உற்பத்தியாளர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல விதமான செயின் சிஸ்டம் இருக்கும். என்னைய பாத்தீங்கன்னா நெட்வொர்க் பண்றவங்கள, நெட்வொர்க் துறையை சாராதவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, செயின் பிசினஸ், இது ஆள் பிடிக்கிற வேலை, ஆள் சேர்க்கிற வேலைன்னு ரொம்ப கேவலமா பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, டொனால்டு ட்ரம்ப் முன்னாள் அமெரிக்க அதிபர், அவருடைய தொழில் நெட்வொர்க் தான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அவர் பண்ணதுனாலதான் சென்ற முறை அவர் ஆட்சிக்கு வர முடிந்தது. இந்த முறை அவர் வராததுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கொரோனா. ஸோ அதை நம்ம அரசியலுக்குள்ள போக வேண்டியதில்லை. ஸோ நெட்வொர்க்கரை கேவலமாக யாரும் பேச வேண்டியதில்லை. ஏன்னா நெட்வொர்க்கரை போற்றி தான் புகழணும். இந்த உலகத்திலேயே மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு பெயர், தன் அணியில் இருக்கக்கூடியவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே மனிதர்கள் நெட்வொர்க்கர் மட்டும்தான். ஒரு டாக்டர், அவர் நல்லா வளமா இருக்கணும்னு என்ன நினைக்கிறேன், நிறைய நோயாளிகள் வந்தாதான் அவர் நல்லா சம்பாதிக்க முடியும், நல்லா இருக்க முடியும். ஸோ அவர் டாக்டருக்கு தேவை நோயாளிகள், வக்கீலுக்கு தேவை எல்லா அடிப்படியும் வெட்டு குத்து, அது மாதிரி கேஸு மோசடி அது இதுன்னு இருந்தால் தான் அவங்க குழப்பம் ஓடும். ஸோ வக்கீலுக்கு தேவை நிறைய வழக்குகள். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உன்னதமாக மதிக்கக்கூடிய இப்போ டாக்டரு, இன்ஜினியரு, ஆடிட்டர், வக்கீல்களை ஒவ்வொருத்தரும் மற்றவர்களை சார்ந்துதான் இருக்கிறார்கள். மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியது ஆசிரியர்கள். ஆசிரியர்களுக்கு அடுத்ததாக நெட்வொர்க்கர் தான். தன்னிடம் பயில்கின்றவர்கள் நல்லா இருக்கணும். அது இந்த நிகழ்ச்சியில் நீங்க போக போகவே தெரிஞ்சுக்குவீங்க. ஏன் நெட்வொர்க் வணிகம் நம்ம பண்ணணும், நெட்வொர்க்கர்கள் புனிதமானவர்களே என்பது இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த மேனுஃபேக்சரர் இங்கேயும் செயின் லிங்க் இருக்கு, இங்கேயும் ஆள் பிடிக்கிறது இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியல, எங்களை மட்டும் ஆள் பிடிக்கிறோம், செயின் ஸ்கீம், செயின் லிங்க்ன்றீங்க. தப்பு. இங்க என்ன செயின் லிங்க் இருக்கு? ஒரு மேனுஃபேக்சரர் நேரடியா பொருளை கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுத்துட முடியுமா? முடியாது. ஃபர்ஸ்ட் C&F வேணும், கேரிங் அண்ட் ஃபார்வர்டு ஏஜென்ட். C&F கேரிங் அண்ட் ஃபார்வர்டிங் பண்ணி லாஜிஸ்டிக் மூலமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட். செயின் லிங்க் போது பாருங்க, சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் இருந்து ஸ்டாக்கிஸ்ட், ஸ்டாக்கிஸ்ட் இருந்து டீலரு, சப் டீலரு, சப் டீலர்ல இருந்து ஹோல்சேலர், ஹோல்சேலர்ல இருந்து ரீட்டைலர். செயின் லிங்க் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு C&F. இப்போ உதாரணத்துக்கு FMCG கம்பெனிஸ்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் எத்தனையோ இருக்கு. ITC FMCG கம்பெனி, இந்துஸ்தான் யூனிலிவர் FMCG கம்பெனி, கோட்ரேஜ் ஒரு FMCG கம்பெனி, விப்ரோ ஒரு FMCG கம்பெனி. அவங்களுக்கு வேற சாஃப்ட்வேர்லாம் இருந்தாலும் கூட FMCG செக்டர்ல இருக்கிறாங்க. பிராக்டர் அண்ட் கேம்பிள் FMCG,
கிளாக்ஸோ அண்ட் ஸ்மித், எஃப்எம்சிஜி, இப்படி எத்தனையோ எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் இருக்குது. அவங்க உற்பத்தி பண்றாங்க. C&F வழியாக வெளியே அனுப்புகிறார்கள். அப்ப அவங்க செயின் சிஸ்டம் எப்படி இருக்கு? ஒரு இந்துஸ்தான் லிவர் லிமிடெட்ல ஒருத்தர் வந்து C&F இருந்தா அவர் 100 கோடி ரூபாய்க்கு மேலேயாவது சொத்து வச்சிருக்கிறாங்க தான் C&F இருப்பார். ஏன்னா அவர் அப்படி ஆயிருப்பார். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஒரு ஐடிசிக்கு ஒருத்தர் சூப்பர் ஸ்டாக்கிஸ்டா யாரு? சாதாரணமான ஆள் ஐடிசி சூப்பர் ஸ்டாக்கிஸ்டா இருக்க முடியுமா? ஸ்டாக்கிஸ்டா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப இவர்கள்லாம் யார்? பெரும் பணக்காரர்கள். ரீட்டைலர் வேணா ஒரு சாதாரணமான நபராக இருக்கலாம். ஹோல்சேலர் கூட நம்ம ஊர்ல கோடீஸ்வரன் தான். நீங்க பாருங்க, ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிற ஆளு சாதாரண ஆள் வைக்க முடியுமா? ஹோல்சேல் யார் பண்ண முடியும்? மொத்த வியாபாரம் பெரிய பணக்காரர்கள் பண்ண முடியும். அப்ப என்னன்னா, பணக்காரர்களுக்காக உருவாக்கப்பட்ட செயின் லிங்க் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங், சாமானியர்களுக்காக உருவாக்கப்பட்ட செயின் லிங்க் வஜ்ரா. இது போக போக புரிஞ்சுக்குவீங்க. சாமானியர்கள் வஜ்ரால ஒருத்தர் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஆகணும், ஸ்டாக்கிஸ்ட் ஆகணும், டீலர் ஆகணும்னா கோடிக்கணக்கில் டெபாசிட்டும் இல்லை, கோடீஸ்வரம் தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. அது நம்ம நிகழ்ச்சியில நீங்க முழுமையா கேட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படி ஒரு வலைப்பின்னல், இப்படி ஒரு செயின் சிஸ்டத்தில் தான் இந்த ரீட்டைலர் இருந்து தான் கஸ்டமருக்கு போகுது. அப்படின்னா என்ன? உற்பத்தியாளர் உற்பத்தி செய்கின்ற 20 ரூபாய் பொருளை, உற்பத்தியாளர் உற்பத்தி செய்கின்ற 20 ரூபாய் பொருளை இடைத்தரகர்கள், இந்த இடைத்தரகர்கள் அவர்கள் ஒவ்வொருத்தரும் 5 ரூபாய் 10 ரூபாய் மார்ஜின் வச்சு அவர்கள் வந்து ஒரு 60 ரூபாயை பிரித்துக் கொள்கிறார்கள். அவங்களுக்குள்ள இந்த 60 ரூபாயில தான் கம்பெனியுடைய ப்ராஃபிட்ல இருக்கு. மேனுஃபேக்சரிங் கம்பெனியுடைய ப்ராஃபிட்ல இருக்குது. என்னப்பா ஒண்ணு இல்ல ஒண்ணும் இல்லைன்னா என்னது எனக்கு செஞ்சுட்டு இருக்கேன். சார்ஜ் குறைஞ்சிச்சுப்பா, அதான் வரும். நீங்க பண்ணுங்க, நான் போட்டுறேன். அதான் பவர் பேங்க்லயும் சார்ஜ் இருக்காத. நீங்க பண்ணுங்க. இடைத்தரகர்கள் 60 ரூபாய பிரிச்சுக்கிறாங்க. இருங்க, திருப்பி. ஓகே. அப்ப இடைத்தரகர்கள் ஒரு 60 ரூபாய் பிரிச்சுக்கிறாங்க. விளம்பரம், நீங்க ஐடிசி, இந்துஸ்தான் லிவர்ல எல்லா எந்த பிராண்ட் சோப்பா இருந்தா கூட, நான் பேர் சொல்ல விரும்பல, சோப்பு பேரை ஓயாம டெய்லி 10 நேரம் விளம்பரம் போட்டு இருக்கேன். டிவி சேனலுக்கு பணம் யார் கொடுக்குறது? அந்த வீடியோல நடிக்கிறவங்களுக்கு யார் பணம் கொடுக்குறது? எல்லாம் அந்த கம்பெனி தான் கொடுக்குது. அப்படின்னு நீங்க நினைச்சா தப்பு. நீங்க தான் கொடுக்குறீங்க. எப்படின்னு பாருங்க. இப்ப 20 ரூபாய் தயாராகிற பொருள் 60 ரூபாய் அங்க போயிருதா? 80. 20 ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட். இது டிவி விளம்பரம், பேப்பர் விளம்பரம், அந்த விளம்பரம், இந்த விளம்பரம். ஆக மொத்தத்துல 20 ரூபாய்க்கு தயாராகிற பொருள் உங்க கைக்கு வரும்போது எம்ஆர்பி 120 வரும். உங்களுக்கு 5 10 குறைச்சிட்டு உங்க கடைக்காரர் கொடுப்பாரு. அப்ப 100 ரூபாய் வரைக்கும் கூட கொடுப்பாங்க. அப்ப என்னன்னா 20 ரூபாய்க்கு தயாராகிற பொருள் 100 ரூபாய்க்கு உங்க கையில வருது. 120 ரூபாய் எம்ஆர்பி போட்டு வருது. இதான் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். நம்ம மார்க்கெட்டிங், அதாவது வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லுங்க, டைரக்ட் மார்க்கெட்டிங் சொல்லுங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லுங்க, ஆள் பிடிக்கிற வேலைன்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, அது உங்க இஷ்டம். அதை நாம தப்பு சொல்ல முடியாது. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இதே 20 ரூபாய் பொருள் இங்க தயாராகுது. இங்கேயும் கஸ்டமர் இருக்காங்க. இந்த வஜ்ரா நிறுவனம் 7/7/2018 தமிழர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இந்திய நிறுவனம். நியூ இயருக்கு பிறகு இலங்கை, மலேசியா 2 சர்வதேச நாடுகளில் தடம் பதிக்க இருக்கிற ஒரு தமிழரின் நிறுவனம். இந்திய நிறுவனம் அப்படி வச்சுக்கோங்க. இந்திய நிறுவனம்
இப்ப 7/7/2018 துவங்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்று 12/12/2020 இப்ப இன்னைக்கு அப்ப கிட்டத்தட்ட 7/7/2018 இருந்து 7/7/2019 வந்தால் ஒரு வருடம், 7/7/2020 வந்தால் 2 வருடம். 7/7/2020 முடிஞ்சிருச்சு, லாக்டவுன்ல நமக்கு தெரியல, முடிஞ்சு போச்சு லாக்டவுனுக்குள்ளேயே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 மாசம் ஆயிருக்கு. அப்போ 2.5 வயது குழந்தை, 2.5 வயசு தான் ஆகுதுங்க இந்த குழந்தைக்கு, வந்து 2.5 வயசு தான் ஆகுது. வஜ்ரா மார்ட் லிமிடெட் என்கின்ற பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ப்ரொபரேட்டர்ஷிப் கம்பெனி இல்ல, பார்ட்னர்ஷிப் கம்பெனி இல்ல, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இல்ல, இது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. பப்ளிக்னா யாரு? நீங்களும் நானும் தான் பப்ளிக். நாமெல்லாம் சேர்ந்து நமக்குள்ளே தேர்தல் நடத்தி சேர்மன், நமக்குள்ளே தேர்தல் நடத்தி மேனேஜிங் டைரக்டர், நமக்குள்ளே தேர்தல் நடத்தி எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், நமக்குள்ளே தேர்தல் நடத்தி டைரக்டர். இந்த கட்டமைப்பு பப்ளிக் லிமிடெட்ல மட்டும்தான் சாத்தியம். ப்ரொபரேட்டர்ஷிப்னா அது ஒரு உரிமையாளர் கையில, பார்ட்னர்ஷிப்னா பார்ட்னர்கள் கையில, பிரைவேட் லிமிடெட்னா பிரைவேட் லிமிடெட் இயக்குநர்கள் கையில. பப்ளிக் லிமிடெட் என்று சொன்னால் நீங்களும் சேர்மனாக தேர்தலில் போட்டியிடலாம், சேர்மனாக உரிமையாளர் ஆகிடலாம். அந்த வருஷத்துக்கு அந்த பினான்சியல் இயருக்கு நீங்க உரிமையாளர் தான், உங்களை நீங்க வச்சதான் சட்டம். அதான் பப்ளிக் லிமிடெட் வஜ்ரா. இந்த 2.5 வயது குழந்தை பப்ளிக் லிமிடெடாக இருந்த காரணத்தினால், இருக்க போற காரணத்தினால நமக்கு என்ன நன்மை? நாம எல்லாருமே முதலாளின்னு சொன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்குமா இருக்கலா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான மூளை வேலை செய்யுமா செய்யாதா? அப்ப ஒவ்வொருத்தருடைய தனித்திறமைகளும் இங்கே மொத்தமாக நதிகள் எல்லாம் கடல்ல போய் எப்படி சேருகிறதோ அதே போல மொத்த அறிவாளிகளும் மொத்த புத்திசாலிகளும் இருக்கிற இடமாக வஜ்ரா விளங்குகின்ற காரணத்தினால 2.5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 200 ப்ராடக்ட் வந்துருச்சு. 200 பிளஸ் ப்ராடக்ட் FMCG வந்துருச்சு. சார் 200 ப்ராடக்ட் என்ன மாதிரி ப்ராடக்ட்? ஒண்ணுமே இல்லை, கவலையே படாதீங்க. காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு இரவு படுக்க செல்கிற வரை மனித குலத்திற்கு தேவையான பொருள் தான். சார் காலையில எழுந்த உடனே என்ன பண்ணுவோம்? பல் தேய்க்கிற பழக்கம் இருந்தால் பல் தேய்ப்போம், இல்ல பல் தேய்க்கிற பழக்கம் இல்லைன்னா காலையில எழுந்த உடனே பெட் காஃபி குடிப்போம், இல்ல பெட் டீ குடிப்போம். இப்ப நீங்க காலையில எழுந்த உடனே பல் தேய்த்தால் பல்பொடி இருக்கு வஜ்ராவில். இப்ப நீ ஒவ்வொரு எடுத்துக்கிட்டு இருக்க அடுத்தடுத்த பொருள் எல்லாம் 200 அங்க இருக்கு. பல்பொடி இருக்கு, பல் தேய்க்கிற பழக்கம் இல்லையா, காஃபி இருக்கு, டீ இருக்கு. அதற்கு அடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா ஃபேஸ் வாஷ் இருக்கு, குளிக்க போனீங்கன்னா சோப்பு இருக்கு, ஷாம்பு இருக்கு. இப்படி காலையில இருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும் செட்டா இருக்கு. என்னன்னா நீங்க பல்பொடி, ஃபேஸ் வாஷ், சோப்பு எல்லாமே FMCG, ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ். அதே போல ட்ரெஸ், சட்டை வஜ்ராவில் இருக்கா இருக்கு, பேண்ட் இருக்கா இருக்கு, வேஷ்டி இருக்கா இருக்கு, ஜட்டி இருக்கா இருக்கு, பனியன் இருக்கா இருக்கு. இது டெக்ஸ்டைல் செக்டர் வஜ்ராவில் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கே சோறு போடுறவங்க யாரு? விவசாயி. விவசாயி நல்லா இருக்குன்னா விவசாயிட்ட 2 தொழில் இருக்கு. விவசாய பெருங்குடி மக்கள் 2 தொழில் செய்யறாங்க. ஒண்ணு விவசாயம், இன்னொன்னு கால்நடை வளர்ப்பு. விவசாயத்தை உற்பத்தியை 8 மடங்கு வரை உற்பத்தியை பெருக்குவதற்கு வஜ்ராவில் பொருள் இருக்கு. ஆர்கானிக் மேனூர் சீன் பேர், அது பேர் ஓம் சி இருக்கு. அதே போல பால் உற்பத்தி, ஆட்டுப்பாலா இருந்தாலும் சரி, மாட்டுப்பாலா இருந்தாலும் சரி, எருமைப்பாலா இருந்தாலும் சரி, பால் உற்பத்தியை பெருக்குவது 8 மடங்கு பெருக்குவதற்கு கவ் சி அப்படின்னு ஒரு ப்ராடக்ட். அப்ப என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கும் நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்கு. ஆட்டோமொபைல் செக்டார், 2 வீலர், எங்கள்கிட்ட பைக்கு 1ஆம் தேதி லான்ச் ஆகுது. 2021 நியூ இயர்ல லான்ச் ஆகுது. இந்த வருஷமே தமிழ் வருட பிறப்புக்கு பண்ணணும்னு நினைச்சிருந்தோம். ஏப்ரல் மாதம் 2020 லாக்டவுனால பண்ண முடியல. அதனால ஆங்கில புத்தாண்டான ஜனவரி 1 பண்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஆட்டோமொபைல் பைக் இருக்கா? 2 வீலர் 4 ஸ்ட்ரோக்கு 2 வீலர் லூப்ரிகன்ட் ஆயிலும் இருக்கு. என்கிட்ட என்னென்ன செக்டர் இருக்குன்னு பாத்துக்கங்க. என்னென்ன செக்டர் இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்களா? அடுத்து ஃபுட் சப்ளிமெண்ட் கேட்டகரி பாருங்க, 29 கேப்சூல் இருக்கு. இந்த 29 நான் யூஸ் பண்றது. இது போக இன்னும் 21 கேப்சூல் இருக்கு. 29
ஒரே ஆள் யூஸ் பண்றீங்களா? ஆமா. ஃபுட் சப்ளிமெண்ட் உடம்புக்கு கெடுதல் கிடையாது, மாத்திரை கிடையாது. ஒவ்வொன்றும் ஒரு மூலிகையினுடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து கேப்சூல் வடிவத்தில் பண்ணியிருக்காங்க. அதுவும் வெஜ் கேப்சூல், உடம்புக்கு பாதிப்பு இல்லை. அதுல கூட ஜெலட்டின் கேப்சூல் இல்லை, பூரா வெஜ் கேப்சூல். நான் 29 ஒண்ணா போட்டு சாப்பிடுவேன். நான் உங்களுக்கு நிகழ்ச்சி நடக்கும்போது இப்பதான் காலை உணவு முடிச்சுட்டு வந்திருக்கோம், உடனே மாத்திரை 29 போட்டா வண்டி இன்ஜின் வேற வேகமா ஓட ஆரம்பிச்சிடும். அதனால இருக்கு, உங்களுக்கு காமிக்கிறேன், லைவ் டெமோ காமிக்கிறேன். ஃபுட் சப்ளிமெண்ட் கேட்டகரி இருக்கு, ஹெல்த் கேர் சம்பந்தமான ப்ராடக்ட் இருக்கு, அக்ரி இருக்கு, டெக்ஸ்டைல் இருக்கு, எஃப்எம்சிக்கு இருக்கு, ஆட்டோமொபைல் இருக்குன்னு பாத்தீங்க. டிவி இருக்குங்க, 32 இன்ச்சு டிவி, எல்இடி, ஆண்ட்ராய்டு, ஃபுல் ஹெச்டி, வெறும் 12,000 ரூபாய், 1 இயர் வாரண்டி, வெறும் 12,000 ரூபாய். 32 இன்ச்சு எல்இடி, ஆண்ட்ராய்டு, ஃபுல் ஹெச்டி ஸ்மார்ட் டிவி. இவ்வளவு விஷயம் இருக்காது. 12,000, 32 இன்ச்சு இருக்கு, 40 இருக்கு, நம்மகிட்ட 50 இன்ச்சு இருக்கு. அப்ப எலக்ட்ரானிக் செக்டர்ல இருக்கும். செல்போன் வர இருக்குது 2021 புத்தாண்டுல, செல்போன் வர வேண்டியது. டிவி சேனல் துவக்குறோம், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு டிவி சேனல் 2020 கிறிஸ்துமஸ்ல ட்ரையல் ரன்னிங் ஓடுது, சொந்த டிவி சேனல். சினிமா பிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு. 2021 மட்டும் 14 படங்கள் வெளிவர இருக்கு. என்னங்க, ஏவிஎம், தேவர் பிலிம்ஸ் எல்லாம் கூட ஒரு வருஷத்துல 14 படம் வெளியிட்டது இல்லை. அதுதான் வஜ்ராவினுடைய பவர். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த வித்தக்காரனும் வஜ்ரால இருக்கான், அதான் பப்ளிக் லிமிடெட். நான் மீண்டும் மீண்டும் அதான் சொல்றேன். 2021 மட்டும் 14 படங்கள் வெளிவர இருக்கிறது. வெற்றிகரமாக ஓடுவது உங்கள் கையில தான் இருக்கு. நீங்க கண்டிப்பா ஓட வைப்பீங்க. ஏன்னா உங்களை நான் சம்பாதிக்க வச்சா என் படத்தை நீங்க ஓட்ட மாட்டீங்களா? கண்டிப்பா ஓட்டுவீங்க, நல்லா ஓட்டுவீங்க, நல்லா பார்ப்பீங்க. சக்சஸ். இது இப்போ நார்மலானது. இப்போ வஜ்ராவில் 200க்கு மேலான ப்ராடக்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட் எப்படி உற்பத்தி ஆகுது? இதே 20 தான் கதை, எல்லாமே இதே 20 தான். ஆனா வஜ்ராக்காரங்க பூராமே எல்லாமே வித்தக்காரங்களாச்சே, மூலக்காரங்களாச்சே. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சின்ன சிக்சாக் இதுல வச்சிருக்கோம். என்னன்னா, இந்த 20 அப்படியே 25 ஆக்கிடும். பொருளுடைய தரத்தை கூட்டுறதுக்காக ஒரு 5 ரூபாய் சேர்த்து நல்லா கொஞ்சம் முடியாது. யூஸ் பண்ற முறை நம்ம, எவனோ ஓனரா சம்பாதிக்கிறான், நாம தான் சம்பாதிக்க போறோம், நாம தான் யூஸ் பண்ண போறோம். பொருளை நல்லா செய், நல்லாவே செய்யன்னு சொல்லி அது ஒரு 5 ரூபாய். இதான் ரகசியம், சீக்கிரட் மக்களே. வேற ஒண்ணு, வஜ்ரா பொருள் பூரா சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னா வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் செய்யற அதே ஃபார்முலா தான். ஒரு 5 ரூபாய் நாங்க சேர்த்து பாக்குறது இல்லை. ஏன்னா எங்கள்கிட்ட இந்த 25 இருக்கா, இந்த 20க்கு இங்க 25 இருக்கா, 25 இருக்கு பொருள் உற்பத்திக்கு. மீதி 75 இருக்க, இந்த 75 இந்த மாதிரி செயின் லிங்க்ல இல்ல, வேற மாதிரி செயின் லிங்க். எப்படின்னா, யாரும் யாரோடு இணைந்து இந்த வணிகத்தை செய்யலாம். அவர்களுக்கு இந்த 75 ரூபாய் பிரித்து கொடுக்கப்படுகிறது. யாரு அந்த இந்த மிடில் மேன் யாரு? இப்ப வஜ்ராவில் நீங்களும் நானும் தான் மிடில் மேன். அப்ப இந்த 75 ரூபாய் சார். அப்ப அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாதா? எதுக்கு சாமி அட்வர்டைஸ்மெண்ட்? வஜ்ராவில் இருக்கிற அத்தனை பேருமே வஜ்ராவினுடைய பிராண்ட் அம்பாசிடர். பப்ளிக் லிமிடெட் கம்பெனி எல்லாருமே பொருளை வாங்குறாங்க. சோப்பு இந்த பாருங்க, 78% TFM, டோட்டல் ஃபேட் மாய்ஸ்சரைசர் 78% இதுல இருக்கு. 78%. கிரேடு 1 சோப்பு, கிரேடு 1 சோப்பு வெறும் 35 ரூபாய். எவ்வளவு? வெறும் 35 ரூபாய். குங்குமப்பூ சோப்பு, எலுமிச்சை சோப்பு, சந்தன சோப்பு, 3 பிளேவர் இருக்கு, 35 ரூபாய்க்கு தரலாம். இதை வாங்கி குளிக்கின்ற என்னுடைய சகோதரிகள், சகோதரர்கள், மாமன்கள், மச்சான்கள், சித்தப்புகள், பெரியப்புகள், நட்புகள், பூக்கள், பாத்தீங்களா? பூக்கள்னு சொல்லுங்க, வெளிச்சம் வருது. பூக்கள் பயன்படுத்துதுங்க. ஆகா, சோப்பு 35 ரூபாய்க்கு, குங்குமப்பூ வாசத்துல கமகமன் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி 10 பேருக்கு சொல்றாங்க. விளம்பரம் தானா ஆகுது, விளம்பரம் தானா ஆகுது. நம்ம ஊர்ல இருக்கிற ஆச்சி இட்லி கடைக்கு, ஆயா இட்லி கடைக்கு விளம்பரம் போர்டு கிடையாது, போர்டே கிடையாது. ஆனா கூட்டம் நிக்க முடியல. ஏன்னா டேஸ்ட் நல்லா இருந்தா கூட்டம் தானா வரும். அந்த அடிப்படையில் வஜ்ராவினுடைய பொருள்களுக்கு விளம்பரம்
தேவையில்லை, அதுவும் எங்களுக்கு தான், நமக்கு தான். அது எப்படி அப்படிங்கிறத அடுத்து பார்க்கணும். ஸோ இங்க மாயம் இல்லைங்க, மந்திரம் இல்லை, மேஜிக் இல்லை, வித்தை இல்லை, வேற ஒரு சமாச்சாரம் இல்லை. வஜ்ரா பொருள் சூப்பரா இருக்குங்க, எங்க தான் தயாரிக்கிறாங்கன்னு தெரியல, எப்படித்தான் செய்யறாங்கன்னு தெரியல. நீங்க போட்டு குழம்ப வேண்டாம், ஒண்ணுமே இல்லை. மற்றவன் 20 ரூபாய்க்கு செய்யறத அவனுடைய போட்டியாளர் 19 ரூபாய்க்கு செய்வான், லாபம் கூட்டணுங்கிறதுக்காக. வஜ்ராக்காரன் 20 ரூபாய்க்கு நீ செய்யா, நாங்க அதை 25 ரூபாய்க்கு செய்வோம். 1% வாசத்தை கூட்டு, குவாலிட்டி 1% கூட்டு, 5 ரூபா போனா போதா, 75 இருக்கடா மிச்சா. அந்த பயில 75 ரூபாய். எவ்வளவு பணக்காரர்களே பணக்காரர் ஆகிற சிஸ்டம் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். சாமானியனை, சாதாரணமானவனை, படிக்காதவனை, ஒரு கிராமத்துக்காரனை கோடீஸ்வரன் ஆகிற சிஸ்டம் இங்க இருக்கு வஜ்ரால. வித்தியாசம் தான். விளம்பரம் அங்க, அந்த டிவில விளம்பரம், இந்த டிவில விளம்பரம், அந்த நடிகர் விளம்பரம், இந்த நடிகர் விளம்பரம், அந்த விளையாட்டு வீரர் விளம்பரம், இந்த விளையாட்டு வீரர் விளம்பரம். இதை குடிச்சதுதான் எனக்கு எனர்ஜி அப்படின்னு ஒரு பேட்ஸ்மேன் சொல்றாரு. வாழ்க்கையில என்னைக்காவது அந்த மூடியை திறந்து பார்த்துருப்பாரா? அது வாசனை என்னன்னாலும் தெரியுமா? அவங்கெல்லாம் குடிக்கிறது வேற, ஆனா நம்மகிட்ட சொல்றது நான் எனர்ஜிக்கு தான் காரணம். ஒரு நடிகை குளிக்கவே மாட்டான், அவ என் மேனி எனக்கு காரணம். இந்த சோப்பு என்ன கலர்னா தெரியுமா ராஜா? எம்மா ராணி தெரியுமா? தெரியாது. ஆனா காசு கொடுத்தா நீ என்ன வேணா சொல்லுவேன். நாங்க அப்படி இல்லை. பொருள் நல்லா இருந்தா யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். நல்லா இல்லையா உடனே எங்க கம்பெனி சேர்மன் அன்னைக்கு யார் இருக்காங்க அவங்க போன் போட்டு, சார் இந்த பொருள் சரியில்லை, தூக்கிடுங்க. இல்லைங்க நீங்க சொன்னா தூக்க முடியுமா? பப்ளிக் லிமிட்னா யார் சொன்னாலும் தூக்கலாம். 200 பொருள் எப்படி வந்துச்சு? நீங்களும் நானும் ரெக்கமெண்ட் பண்ணோம். சார் எங்க ஊர்ல எங்க பக்கத்துல ஒரு பாட்டி, ஒரு வயசான பாட்டி ஊதுபத்தி செய்து, சூப்பர் சார், அந்த மாதிரி ஊதுபத்தி எந்த கம்பெனியும் இல்லை. அதை உடனே வஜ்ராக்கு தூக்கினா அந்த பாட்டியவே தூக்கிட்டு வந்து வஜ்ராவை வச்சு ரூபாயை கொடுத்து தயார் பண்ணி பத்திய, அப்படி பத்தியை தயார் பண்ணி அது கமகமன்னு நடந்துட்டு. இப்படித்தான் 200 பொருளும் நம்ம ஆள்கிட்ட இருந்து வந்துருச்சு. இப்படி உங்களுக்கு வருஷம் 2.5 வருஷத்துல 200 பொருள்னு சொன்னா, 2.5 வருஷத்துல இ பைக்குன்னு சொன்னா, இன்னும் 3 வருஷம் 3.5 வருஷம் ஆகும்போது ஆயிரக்கணக்கான பொருள்கள். வஜ்ராவில் என்ன பொருள் இல்லை? இப்ப நாட்டை சொல்லுவோம், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் சொல்ற மாதிரி என்ன பொருள் இல்லை எங்கள் வஜ்ராவில் என்று நாங்கள் மாறுதட்டுகின்ற நாள் வந்துகிட்டே இருக்கு. அப்ப இதுல வந்து இந்த 75 ரூபாய் எப்படி உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ அடுத்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நார்மல் மார்க்கெட்டிங்னா என்ன, நம்ம வஜ்ரா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, வஜ்ரா எப்போ துவங்கியது, 2 ஆண்டுகளில் எதை சாதித்திருக்கிறது, என்னென்ன கேட்டகரியிலாம் ப்ராடக்ட் வந்திருக்குது, எப்படி நீங்க சம்பாதிக்க முடியும், எப்படி நாம சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அது 75%. மிடில் மேனுக்கு, இடைத்தரகர்களுக்கு போகக்கூடிய ரூபாய், விளம்பரத்துக்கு போகக்கூடிய ரூபாய், இது நமக்காகவே வருகிறது. வஜ்ரா பொருள் ஏன் நல்லா இருக்கு, மற்றவங்க 20 ரூபாய் செஞ்சா 25 ரூபாய், கான்செப்ட் சிம்பிள். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இதுல எப்படி சார் வருமானம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அற்புதமா நம்ம ஆட்கள், நான் தான் சொன்னேன், உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த வித்தக்காரனும் வஜ்ராவில் தான் இருக்காங்க. வெளியில் எங்கேயுமே நீங்க போக வேண்டாம். சயின்டிஸ்ட், அக்ரி சயின்டிஸ்டா நம்மகிட்ட தான் இருக்காங்க. ஆண்மை குறைவை நீக்கிறதுக்கு சயின்டிஸ்ட் வேணுமா, நம்மகிட்ட தான் இருக்காங்க. முகமது இலியாஸ்னு சொல்லி இருக்கிறான். செல்ஃப்ஸின்னு ஒரு பொருள், ஆண்மை குறைவுக்கு அங்க இங்கெல்லாம் நீங்க தேடி அலைய வேண்டாம். செல்ஃப்ஸி 10 கிராம் 10 இரவு உல்லாசமா இருக்கிறதுக்கு இந்த 10 கிராம், 1 கிராம் ஒரு இரவுக்கு 10 இரவு உல்லாசமா இருப்பதற்கு செல்ஃப்ஸி. ஆண்களுக்கான பிரத்யேகமான பொடி. இப்படி பல பொருள்கள், அது நம்ம பொருள்களுக்காகவே ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம், அதை பார்க்கலாம். ஸோ இப்போ வஜ்ரா மார்ட் லிமிடெட்ல வருமானம் ஈட்டுறது எப்படிங்க, பொருள் நல்லா இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றா வஜ்ரா சோப்பு சூப்பர், பல்பொடி சூப்பர், கின்சி சூப்பர், குயின்சி சூப்பர், பைக் ஆயில் சூப்பர், சட்டை சூப்பர், பனியன் சூப்பர் எல்லாம் சொல்றான். எங்களுக்கு துட்டு வர்றதுக்கு வழி சொல்லுங்க சாமி அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. பொறுமையா இருங்க, அது அடுத்து போகும். இப்போ வஜ்ராவில் வருமான வாய்ப்புக்கு என்ன அப்படின்னா, முதல்ல வஜ்ராவினுடைய
இண்டிபெண்டன்ட் பிசினஸ் ஓனராக நீங்க மாறணும். வஜ்ராவில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளராக நீங்கள் மாற வேண்டும். அதற்கு என்ன அப்படின்னா ஃப்ரீ ஆப்ஷன் 1. வஜ்ராவில் உறுப்பினர் ஆகுவதற்கு ஒரு தகுதி வேணும். சார் இவ்வளவு படிச்சிருக்கணுமா? வேண்டாம் சார். 58 வயசு ஆகுது, இப்போ வரலாமா? 78 வயசு ஆகுது, வயசு தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, அனுபவம் தேவையே இல்லை, முதலீடு தேவையே இல்லை. ஒரே ஒரு கண்டிஷன் தான், வஜ்ராவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களை அறிமுகப்படுத்தணும். எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொன்னா ஒரு இன்ட்ரோடியூசர் போடணும், இல்லைன்னா ஓபன் பண்ண முடியுமா? அப்படி அதே போல வஜ்ராவில் ஒரு இண்டிபெண்டன்ட் பிசினஸ் ஓனராக நீங்கள் மாற வேண்டுமானால் யாராவது ஒருத்தர் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணணும். அதுதான் இங்க ஒரு கண்டிஷன். அப்ப நீங்க அவர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாருன்னா நீங்க அவர்கிட்ட ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூட்டராக இணைந்துடலாம். இது ஆப்ஷன் 1. இதுல பாத்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய டேட்டாவெல்லாம் மெயின்டைன் பண்ணுவதற்கு 90 ரூபாய் மட்டும் சார்ஜ் பிடிப்பாங்க. எப்படி பேங்க்ல ஒரு 500 ரூபாய் மினிமம் வச்சிருக்கணும், 100 ரூபாய் போஸ்ட் ஆபீஸ்ல மினிமம், போஸ்ட் ஆபீஸ் 100 ரூபாய் வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். அதே போல நம்ம வஜ்ரா கம்பெனியில, நம்ம கம்பெனியில ஒரு வருடத்திற்கு அசைக்க முடியாத உறுப்பினர் இருப்பதற்கு 90 ரூபாய், 100 ரூபாய் கூட இல்லை, 90 ரூபாய் பதிவு கட்டணும். இது இருந்தாலே போதும். இது பதிவுக்காக இல்லை, பதிவு ஃப்ரீ தான். உங்களுடைய ஐடியா மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு பிரத்யேகமா ஒரு ஆப் வேற கொடுத்துருவோம், வஜ்ரா மார்ட் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல அடிச்சீங்கன்னா இந்த ஆப் வந்துடும். இந்த ஆப்பை பயன்படுத்துவதற்கு தான் உங்களுக்கு இந்த 90 ரூபாய் வருடாந்திர கட்டணம். சார் அப்ப வருஷம் கட்டணுமா? வருடாந்திர கட்டணம் என்பது தனியார்கிட்ட இருக்கு. வாழ்நாள் முழுவதும் 90 ரூபாய் தான் கட்டணம்னு சொல்லி வஜ்ராவில் மட்டும்தாங்க இருக்கு. அதனாலதான் வஜ்ரா என்பது மக்களின் நிறுவனம்னு பப்ளிக் பேசுறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இது 90 ரூபாயில நீங்க பண்ணலாம். இல்ல ஆப்ஷன், இன்னொரு ஆப்ஷன், வேற ஆப்ஷன் ஏதாவது பேசுறாங்க இருக்கு. மூச்சு விடாம நான் 1.5 மணி நேரம் பேச போறேன். மைக்கும் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஃபேனும் இல்லை, ஏசியும் இல்லை. ஆனா அப்படியே தம் கட்டி எப்படியா பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, நுரையீரலை வலுப்படுத்துவதற்கு, நுரையீரல் என்பது மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் மூச்சு. மேலையும் கீழையும் போற மூச்சு நின்று போனா போச்சு. அந்த மூச்சு ஆற்றலை வலுப்படுத்துவதற்குன்னு ஒரு அற்புதமான தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஒரு சித்தருடைய கண்டுபிடிப்பு திராட்சை சூரணம். கருந்திராட்சையினுடைய விதையை எடுத்து அதுல சில பல சித்தர் வேலைகளை எல்லாம் காமிச்சு ஒரு சூரணை ரெடி பண்ணியிருக்கோம். அது வஜ்ராவில் மட்டும்தான் கிடைக்கும். அதை வாங்கினீங்க அப்படின்னா, ஏன்னா நாங்கள் வர்றார்கள் முதல்ல மூச்சை ஸ்ட்ராங் பண்ணும், நல்ல மூச்சு இழுத்து விடும். ஏன்னா ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உடனே என்ன செய்யுதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி மூச்சை நல்லா இழுத்து விடுங்க அப்படின்னு ஸ்டெதஸ்கோப் கொடுப்பாரு. மூச்சு தான் மெயின், அதுக்கு நுரையீரல் மெயின். அதுக்கு திராட்சை சூரணத்தை வாங்கி அது 1000 ரூபாய், 1200 ரூபாய் அது. ஆனா நீங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டீங்களே பிரியா, அதனால உங்களுக்கு அது 1000 ரூபாய் தான். உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு கிடைக்கும். தரமா காபி டீக்கு பதிலாக அதை நல்ல வெண்ணில கொதிக்க வச்சு நாட்டு சர்க்கரை, வெளியே எங்கேயும் போட்டா வஜ்ராவில் இருக்கு ஒரிஜினல் நாட்டு சர்க்கரை போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி குடிச்சீங்கன்னா 3 நாள் விருந்தும் மருந்தும் 3 நாள். 3 நாள் காலை வேலை, மதிய வேலையில, மாலை வேலைகள் எப்பவெல்லாம் டீ குடிப்பீங்களோ அந்தந்த வேலைகள் எல்லாம் அதை குடிச்சீங்கன்னா 3 நாள் முடிவுல உங்க நுரையீரல் புதுமையான ஒரு நுரையீரலா மூச்சிலே தெரியும். முன்னாடி கிஸ்ஸு கிஸ்ஸு புஸ்ஸு கிஸ்ஸுன்னு போகும், 2 படி ஏறலாம். இப்போ ஓடுறோம், ஓடிக்கிட்டே ஏறலாம், ஓடிக்கிட்டே இறங்குறோம். மூச்சு வாங்கலையே, எப்படி? நுரையீரல். அப்படி ஒரு அற்புதமான பொருள். இதுக்கு இல்லை இப்ப மக்கள் போறா சார், இப்ப எல்லாரும் 90ல போயிடுவாங்க, இதுக்கு யார் சார் வருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா எல்லாருமே இதுக்கு தான் வர்றாங்க. ஏன் வர்றாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப
மற்ற கம்பெனிகள் தன்னுடைய பொருளை விற்பதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி யுக்தி வச்சிருக்கான். என்ன வச்சிருக்கான்? டிவியில பிரபலமான ஒரு நடிகையை பிடிச்சி இது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டா கோடி கணக்கில் வித்துரும் அப்படின்னு நினைக்கிறான். உண்மையா தான். நம்ம ஆளுகள் டிவியில நடிகை சொன்னா நம்புறான், நடிக்கிறவன் சொன்னா நம்புறான். உண்மையா நம்ம சொன்னா நம்ப மாட்டோம். இது இயற்கை, உலக இயற்கை தான். ஏன்னா ஆட்டுப்பால் குடிச்சா நல்லது, மாட்டுப்பால் குடிச்சா நல்லது. பால் வியாபாரி பூரா தெரு பூரா திரிஞ்சு பால் 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 விற்கிறான். அலையோ அழகு அலையில சாராயா பிராண்டி விஸ்கி உடம்புக்கு கேடு. ஆனா அங்க கூட்டம் அளம்போது விளம்பரமே இல்லை. சந்துக்குள்ள மறைவா ஒரு சாக்கடைக்கு நடுவுல ஒரு கடையை திறந்து பச்சை போட்டு வச்சுட்டான். கூட்டம் எங்க இருந்தாலும் வரும். காலை திறந்ததுல இருந்து அடைக்கிற வரைக்கும் ஜெய் 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 வியாபாரம் நடக்கு. நல்லத மக்கள் தேடி போக மாட்டாங்க, நாம தான் தேடி போவோம். ஐயா வஜ்ராக்கு வா வான்னு சொல்ல வேண்டியது. நெட்வொர்க் மேல மக்களுக்கு ஏன் ஒரு தவறான புரிதல் இருக்குன்னா, ஈவு கோழி வளர்த்தா அதையும் நெட்வொர்க்குன்றாங்க. ரியல் எஸ்டேட்டுக்கு முதல்ல தவணை பிரிக்கலாம் பாருங்க. மாசம் 500 ரூபாய் பிரிச்சு 60 மாசம் கெட்டுக்க, 61 மாசம் உங்களுக்கு லேண்டு தரணும். அவன் வசூல் பண்ணிட்டு ஓடிட்டா நெட்வொர்க் மோசடி, எம்எல்ஏ மோசடி போட்டு விட்டுறது. ₹1,00,000 கட்டுங்க, உங்களுக்கு மாசம் 10,000 ரூபாய் வரும், 20,000 வரும். எப்படிதான் வரும்? ஏங்க கவர்மெண்ட் பேங்காலேயே 1 பைசா வட்டி கொடுக்க முடியாம பேங்க் திவால். எத்தனை பேங்க் திவால் பேரை சொல்லுவா நானு. இந்த வருஷம் 2020 மட்டும் இந்தியாவில் 4 பேங்க் திவால். அதை வேற பேங்க் போய் டேக் ஓவர் பண்ணிருக்கு, நஷ்டீடு கொடுத்து பண்ணிருக்கு. ஒரு வட்டி கொடுக்குற பேங்காலேயே தாக்கு பிடிக்க முடியல, 10 வட்டி எப்படி கொடுப்பான் அப்படின்னு அறிவு இருக்குமா நம்மளுக்கு? இருக்காது. அங்க கொண்டு பணத்தை கொண்டு போடுறது. பிறகு அவன் சுருட்டிட்டு ஓடி வரல சார் 3 மாசம் கரெக்டா வருது. 3 மாசம் எப்படி வருது? நீ கொடுத்த ₹1,00,000 அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு முதல் மாசம் 10,000, அதுல இருந்து ஒரு 10,000 தூக்கி போடுவான். சார் கரெக்டா வந்துருச்சு நீ நினைப்ப, கொடுத்துருவா ஓடுவா. 2ஆம் மாசம் அதுல இருந்து ஒரு 10,000 பிஸ்கட், நாய்க்கு பிஸ்கட் போடுவோம், தூக்கி போடுவோம். 2 மாசம் கரெக்டா வந்துச்சு. எங்க இருந்து வந்துச்சு? ₹1 தான் கொடுத்துருக்கான் கடவுள். 3ஆம் மாசம் அதுல இருந்து ஒரு 10,000. இப்போ நீ கொடுத்த 1,00,000த்துல 3 மாசம் 10,000 கொடுத்தானா 70 அவன்கிட்ட இருக்கு. நீ என்ன நினைப்ப? சார் 3 மாசம் டக்கு டக்கு டக்குன்னு கரெக்டா வந்துருச்சு 5ஆம் தேதி ஆனா நீ நினைப்ப. 4ஆவது மாசம் என்ன செய்வ? ₹1,00,000 போட்டா 10,000 தானே கிடைக்கும். 10 லட்சம் போட்டா ₹1,00,000 கிடைக்கும். சொத்தை பூரா அடமானம் வச்சு போட்டா 1 கோடி போட்டா உடனே பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம். அது வீடு வீடு காடு நகைகள் எல்லாத்தையும் போட்டு 1 கோடி உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ 1,00,000க்கு 10,000, 10 லட்சத்துக்கு 1,00,000, 1 கோடிக்கு 10 லட்சம். இப்போ 1 கோடி வந்தோம்னா என்ன செய்வான் தெரியுமா? அதுல உடனே முதல் மாசம் அந்த 1 கோடி எடுத்து 10 லட்சம் இந்தா இப்படி அடுத்து எடுத்து அடுத்த மாசம் இந்த அப்படி ஒரு 10 லட்சம், அடுத்த 3ஆம் மாசம் இந்த அப்படி 10 லட்சம். உனக்கு ஆசை வந்துடும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க போறாங்க பாத்தியா, 1 கோடி போட்டாங்க 10 லட்சம் எப்படி வருது பாரு, டிக்கு டிக்குன்னு. சுத்தி இருக்கிறவங்க போறாங்க, ஏப்பா உண்மையிலே வருதுன்னு. அவன் உன்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்குறான்னு கூட உனக்கு தெரியாம எல்லாத்தையும் வசூல் பண்ணுவேன். மொத்தமா சேர்ந்த பிறகு இந்த 70 கரைஞ்சிடும். ஒரு 50 40 ஆனவொடனே எல்லாம் பேக்கிங் பண்ணி எஸ்கேப். அதுக்கப்புறம் எல்லா பயிலும் உன்னைய தேடி வருவான். தேவையா? உனக்கே அறிவு வேணும். ஏன் ₹1,00,000 பேங்க்ல போட்டா ₹1000 வட்டி கொடுக்காம பேங்க் திவால் ஆகுது. உலகத்திலேயே லாபமான தொழில் சாராய வியாபாரம். அதை விற்கிற கிங்பிஷர் ஓனர் விஜய் மல்லையா லோனு கடன் கட்ட முடியாம லோனு லண்டன்ல தெருவழியா தெரியுது. நீ ஒருத்தனை நம்பி ₹1,00,000 கொடுக்குற, எப்படிடா கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? ட்ரேடிங்கு போரக்ஸ் என்னடா போறது? பெரிய விஞ்ஞானி நீ, பொருளாதார மேதையான நீ சொன்னா நம்மளை லூசுன்றான். 4 மாசமா கரெக்டா வருது, நீங்க எங்களை கெடுத்துறாதீங்கன்றான். என்ன போடு, நீ போடு. இவனும் நெட்வொர்க்ன்றான். அதனாலதான் எனக்கு இவ்வளவு கோபம். உன் பணம் போகுதுங்கிறதுக்கு எனக்கு கோபமே கிடையாது. நீ பணம் உன் பணம் போயானதான் என்னால் நல்லா இருக்க முடியும். உலகத்துல எல்லாருமே பணக்காரன் ஆகிட்டான்னு வச்சுக்க. எல்லாரும் பல்லக்கில் ஆகிட்டா எப்படி பல்லக்கு உன்னைய மாதிரி ஆள் பூரா அந்த பணத்தை போட்டு திவாலாகி இருந்தா தான் எனக்கு வண்டி ஓட்ட வருவேன், எனக்கு பெட்ரோல் அடிக்க வருவேன். அது அந்த வேலைக்கு ஆள் வேணுமே. அதுக்கு தான் நீ அந்த பணம் போட்டுக்கிட்டு இருக்க. போட்டு
சர்வதேச நாடுகளில் ஒரு கரன்சி வந்திருக்கு. அது 70 பைசாக்கு அறிமுகமாகி இன்னைக்கு 8 லட்சத்துக்கு விற்கிது. அதில் ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு 10 காயின் வாங்கி வச்சிங்கன்னா 2 வருஷம் கழிச்சு இந்த ஒரு காயினும் 2 கோடி ரூபாய்க்கு போகும். அப்போ உங்களுக்கு 20 கோடி கிடைக்கும். இப்போ ஒரு காயின் வாங்கலாமா? இது ஒரு குறிப்பு. இதையும் நெட்வொர்க்ன்றான். கடவுளை, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பது ஒரு புனிதமான தொழில். என்ன? ஒரு பொருளை தயாரிக்கிறான். சோப்பு தான் வச்சுக்க, சோப்பு 20 ரூபாய்க்கு தயாரிக்கிறோம். 15 ரூபாய் வச்சு 35 ரூபாய்க்கு விற்கிறோம். யாருக்கு? வஜ்ரா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் எம்ஆர்பி அதெல்லாம் இட்டவே போட்டுருக்கலாம். 40 ரூபாயா? இந்த நான் பார்த்தே சொல்லிடுவோம். 40 ரூபாய். இந்த எம்ஆர்பி 40 ரூபாய். இந்த 15 ரூபாய கமிஷனா கொடுக்குறோம் எல்லாருக்கும். அதுக்கு கணக்கு இருக்கு. 20 ரூபாய்க்கு சோப்பு தயாரிச்சு 35 ரூபாய்க்கு விற்கிறோம். மக்களுக்கு 40 ரூபாய்க்கு விற்கிறோம். இது வியாபாரம், இது நெட்வொர்க். சும்மா லட்ச ரூபாய் போட்டு 10,000 ஈவு கோழி வளர, அது வளருது, இது வளருன்னு சொன்னாங்க. நியாயமா மக்களை, உறவுகளை தெரிஞ்சுக்கங்க. நாங்கெல்லாம் சுத்தமான அக்மார்க், ஐஎஸ்ஐ, ஐஎஸ்ஓ நெட்வொர்க்கர், புனிதமானவர்கள் என்று வருகின்ற சமுதாயம் இனி எங்களை புனிதர்கள் என்று வாழ்த்தட்டும். ரியல் எஸ்டேட் பண்றவனும் ஈவு கோழி வளர்க்கவனையும் டெபாசிட் ஸ்கீம் பண்றவனையும் நெட்வொர்க்கர்னு சொல்லாதீங்க மக்களே. நெட்வொர்க்கர் என்பவன் மக்களுக்கு பயன்படக்கூடிய பொருளை தரமா தயாரிச்சு அவனே கொண்டு போய் டைரக்டா கொடுத்து அந்த லாபத்தை சம்பாதிக்கிற உழைத்து வாழ்கின்ற உண்மையான சமூகம் நாங்கள். எங்க சமூகம் உண்மையான சமூகம். நீங்க பிக்காரி பயிலையும் உள்ள மாதிரியும் முடிச்சு வைக்க எல்லாம் நெட்வொர்க்னு சொன்னீங்கன்னா எனக்கு வருத்தமா இருக்கு. உறவுகளே, கோபமா இருக்கு. நான் கோபக்காரன். பார்த்தீங்களா? பேசி பார்த்தீங்களா? அதனால இதான் இப்ப இந்த 1200 ரூபாய் மதிப்பிலான சூரணத்தை 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு தரோம். ஏன்னா இது எம்ஆர்பி ஸ்டிக்கர்ல ஒட்டி இருக்குது. மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ். டிபிங்கிறது உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர், வஜ்ரா டிஸ்ட்ரிபியூட்டர், விடிபிக்கு 1000 ரூபாய். இதை வாங்குறீங்க, நுரையீரலை வலுப்படுத்துறீங்க. இப்போ வஜ்ராவில் முழுமை பெற்ற அங்கத்தினராக நீங்கள் மாறிவிட்டீர்கள். இப்ப நீங்க வஜ்ராவில் இருக்கிற பொருளை எல்லாம் பயன்படுத்தி சோப்பு எப்படி இருக்கும் போட்டு பார்த்தா தான் சார் தெரியும். அட்டை நல்லா இருக்கு, உங்க பேச்சு நல்லா இருக்கு, ஆனா போட்டு குளிச்சு பார்த்தா தான் நல்லா இருக்கான்னு தெரியும். இதுக்காக நடிகைகளுக்கு, நடிகர்களுக்கு, டிவி சேனலுக்கு, பேப்பருக்கு, கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாயை, ஏன்னா ஒரு பொருளை மக்களிடத்துல கொண்டு சேர்க்கணும், கோடிக்கணக்கில் செலவு பண்ணணும். லட்சக்கணக்கில் செலவு பண்ணாதான் விளம்பரம் கொடுத்தா தான் போவோம், இல்லைன்னா போகாது, விற்காது. புரியுதாமா? அப்ப அந்த ரூபாய அப்படியே நாங்க கையில வச்சிருந்து 1 கோடி ரூபாய் வச்சுக்கோங்களேன். அந்த 1 கோடி ரூபாய் அப்படியே கையிருப்புல வச்சிருந்து இந்த இருக்காங்க பாருங்க, இந்த முழுமை பெற்ற விநியோகஸ்தர் இவங்களுக்கு டெய்லி 20 ரூபாய் போனஸ் கொடுக்கணும். டெய்லி 20 ரூபாய் என்ன? மாசம் 600 ரூபாய். ரினிவல் அடுத்த வருஷமும் இதே மாதிரி கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு பிடித்த ஒரு 100 ரூபாய் பிடிச்சிக்கோ. அப்ப மாசம் 20 × 30 600 ரூபாய். 100 ரூபாய் பிடித்தம் போக மாசம் 500 ரூபாய் உங்களுக்கு இந்த வஜ்ரா மார்ட் டிஜிட்டல், இது பிளே ஸ்டோர்ல இருக்கு. இந்த ஆப் உடனே இன்ஸ்டால் பண்ணு. வீடியோ பார்க்குற உடனே டக்குனு கூகுள்ல போய் பிளே ஸ்டோர்ல போய் வஜ்ரா மார்ட் டிஜிட்டல் டக்குனு ஓப்பன் பண்ணு. எல்லா செய்திகளையும் இலவசமா பார்க்கலாம். எல்லா நியூஸ், உள்ளூர் நியூஸ், வெளியூர் நியூஸ், உலக நியூஸ், எல்லா நியூஸ், விளையாட்டு நியூஸ், அரசியல் நியூஸ், மருத்துவ நியூஸ், வணிக நியூஸ், ட்ரேட் நியூஸ், ஷேர் மார்க்கெட் நியூஸ் எல்லாத்தையும் நம்ம இதுல ஃப்ரீயா பார்க்கலாம், படிக்கலாம். அதுக்கு அப்படி இருக்க அந்த ஆப் உடனே ஓபன் பண்ணி பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணி நிறைய பெனிஃபிட் இருக்கு. 5000 பெனிஃபிட் இருக்கு இந்த ஆப்ல. ஓபன் பண்ணிட்டு ஒரு 5 ஸ்டார் ரேங்க் கொடுங்க. இவ்வளவு தூரம் உங்களுக்காக கத்தி பேசுறேன். 5 ஸ்டார் ரேங்க் கொடுங்க. ரிவ்யூல நல்லா போடுங்க, சூப்பர் ஆப் அப்படின்னு ரிவ்யூ போடுங்க. நாங்க இன்னும் வளருவோம். நாங்க வளர உங்களுக்கு நன்மைகளை செய்வோம். நாங்க வளர்ந்ததுனால தான் இதை செய்யறோம். டெய்லி 20 ரூபா கொடுக்க இங்க டெபாசிட் பண்ணுங்க.
டெய்லி 20 ரூபா, மாசம் 600 ரூபா, பிடித்த முகம் 500 ரூபா உங்களுக்கு மாசம் மாசம் ஃப்ரீ. இது இந்த ஆப்ல வேலெட்ல போயிடும். எப்படி பேடிஎம், கூகுள் ஆப், பே, அந்த பே, இந்த பே, இபே, பிபே, கூகுள் என்னென்னமோ இருக்கோ அதே மாதிரி இது வஜ்ரா மார்க் டிஜிட்டல் பே. அதுல வேலெட்ல மாசம் மாசம் டெய்லி 20 ரூபா ஏறிட்டே இருக்கும். எதுக்காக அப்படின்னா இந்த 500 ரூபா ஆன பிறகு உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட், பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய 2 டிஸ்ட்ரிக்ட், பாண்டிச்சேரி, காரைக்கால், இந்த 40 டிஸ்ட்ரிக்ட்லையும் எங்களுக்கு ஸ்டாக் பாயிண்ட் இருக்கு. 380க்கு மேலான தாலுகா தமிழ்நாட்டில் 380 தாலுகாலையும் அலுவலகம் இருக்கு. 12,856 பஞ்சாயத்து இருக்கு தமிழ்நாட்டில். எல்லா பஞ்சாயத்திலையும் வஜ்ரா பொருள் கிடைக்கும். எங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கு. இந்த வேலெட்ல இருக்கு மாசம் மாசம் சேர்ற 500 ரூபாய்க்கு என்ன பொருள் பிடிச்சிருக்கோ அதை ஃப்ரீயா வாங்கிக்கலாம். 500 ரூபாய்க்கு கொடுக்கும். இந்த 500 ரூபாய் வேலெட்ல உள்ளதை யூஸ் பண்ணி சார் பொருள் 700 ரூபாய் இருக்க ஒன்றும் தப்பு இல்லை. 500 வேலெட்ல கழிச்சு 200 கையில இருந்து கொடுங்க. மேட்ரு ஓவர். எதுக்காக சார் பொருளை இலவசமா கொடுக்குறீங்கன்னா நடிகர்களுக்கு கொடுக்குற பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்தா சோப்பை வாங்கினா ஓசில கிடைச்சா நம்ம ஆள்கள் பினாயில கூட குடிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். வஜ்ராக்காரனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வஜ்ரால இருக்கவங்க பூரா வித்தக்காரன், பூரா அறிவாளி பூரா வஜ்ரால. ஓசில கொடுத்தா பினாயில கொடுத்தா கூட உங்கள்கிட்ட குடிச்சு பார்த்து பினாயில் நல்ல பினாயிலான்னு பார்ப்பான். காசு கொடுத்து வாங்கினா பார்க்க மாட்டான். அப்போ ஓசில சோப்பு கொடுத்தா அன்னைக்கு தான் குடிப்பான். ஃப்ரீ சோப்பு என்ன மனம், என்ன சுவை. ஏன்னா ஓசில கிடைச்சா லேசா நக்கியும் பார்ப்பான். சோப்பு குங்குமப்பூ சாப்பிட்டா சிவப்பாகலாம். அப்போ குங்குமப்பூ சோப்பை லேசா ஒரு நக்கடா சிவப்பாக முடியாதா? இவனுக்கு ஒரு ஆசை சாப்பிட்டு இதை என்னடா பக்கத்து வீட்டுக்கார இப்போ கேட்பாங்க, என்னடா என்னாலும் இல்லாத திருநாள இன்னைக்கு இவ்வளோ நேரம் குளிச்சிருக்கேன். முதல்ல குளிச்சதே ஆச்சரியமா இல்லை இந்த வஜ்ரான ஒரு கம்பெனியில் சூரணை வாங்கி சாப்பிட்டேன், நல்லா இருக்கு உடம்பு. சோப்பு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஒரு சோப்பு இல்லை, கிட்டத்தட்ட 20 சோப்பு ஃப்ரீ மாசம் மாசம். அதனால நல்லா குளிச்சேன், சூப்பராக இருக்கு. குங்குமப்பூ ஃப்ளேவர் வேற எங்கேயுமே இல்லை, வஜ்ரால மட்டும்தான் இருக்கு. அருமையா இருக்கு. அவன் சொல்லி அப்போ எனக்கு ஒரு சோப்பு கொடு, உனக்கு ஒரு சோப்பு கொடுன்னு நம்ம பொருளை விளம்பரப்படுத்துறதுக்கு மாசம் மாசம் எவ்வளோ ஊக்கத்தொகை 500 ரூபாய்க்கு ஃப்ரீ பொருள். நடிகைகளுக்கு கொடுக்கறத, டிவிக்காரனுக்கு கொடுக்கறத, சினிமாக்காரனுக்கு கொடுக்கறத, சினிமா தேட்டரில் கொடுக்கறத. இதுல என்ன சாமி இருக்கு? இது ஒரு அம்சம். இப்ப சொல்லுங்க, 90 ரூபாய் கிட்ட என்ன கிடைக்கும்? 1000 ரூபாய் கொடுத்தா சூரணம் 1200 ரூபாய்க்குள்ள சூரணமும் கிடைக்கும். டெய்லி 20 ரூபாய் யார் சாமி தருவா? அதுவும் கிடைக்கும். ஃப்ரீ ப்ராடக்ட், என்ன பொருள் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நல்லா இருந்தா மக்கள் இடத்துல சொல்லுங்க. நல்லா இல்லையா சேர்மன் யார் தான் அந்த சேர்மன் நம்பரை வாங்கி போன போட்டு பொருள் நல்லடா தூக்குடான்னா தூக்கிடுவாங்க. நல்ல சேர்மன் வச்சுறாங்க. இதாங்க இதனுடைய பேசிக். இப்போ விநியோகஸ்தர் ஆகிட்டீங்க. இனி வருமானம் எப்படி சார்? டெய்லி 20 ரூபா போதுமா? போதாது. டெய்லி 2000 வந்தாலும் போதாது. ஏன்னா இப்போ மாதம் ₹1,00,000 இருந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியுது. லட்சத்துக்கு கம்மியாக இருக்குது. டெய்லி 3000 இல்லாமல் வாழ முடியுதா? கேட்க முடியாது. டெய்லி 3000 தேவைப்படுது. அப்போ அதுக்கு வழி இருக்கா சார்? வழி இருக்கு. அப்போ வஜ்ராவில் என்ன வழி இருக்கு? இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற சலுகை. வஜ்ராவில் வருமானங்கள் பல வகை. அதில் முதல் வகை ரீட்டைல் ப்ராஃபிட்னு சொல்றோம். ஏன்னா வஜ்ராவை பொறுத்த வரைக்கும் இது ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல, இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். டிஸ்ட்ரிபியூட்டர் நாம தான், டீலரும் நாம தான், சப் டீலரும் நாம தான், ஏஜென்ட் நாம தான், ஸ்டாக் பாயிண்ட் நாம தான், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் நாம தான், சிஎன்எஃப் நாம தான், எல்லாமே நாம தான். யூஸ் பண்றது அதுவும் நாம தான். எல்லா வகையிலும் இருக்காங்க. அப்ப என்ன ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்கு? என்ன ரீட்டைல் ப்ராஃபிட்? என்ன சார் இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க மக்களே. ரீட்டைல் ப்ராஃபிட்ங்கிறது ஒண்ணுமே இல்லை. பொருளினுடைய அட்டையில போட்டிருக்க விலைக்கும் ப்ராடக்டினுடைய எம்ஆர்பினா என்ன? ஒரு பொருளுடைய அட்டை, இதுல போட்டிருக்க எம்ஆர்பி, இதுல போட்டிருக்க எம்ஆர்பி, இதுல போட்டிருக்க எம்ஆர்பி, இதுல போட்டிருக்க எம்ஆர்பி அப்படின்னு ஒவ்வொரு பொருளையும் எம்ஆர்பின்னு ஒன்று போட்டிருக்கும். மேக்சிமம் ரீட்டைல். அந்த எம்ஆர்பி 120 இருந்தால் நீங்க வஜ்ராவினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அல்லவா, உங்களுக்கு ஒரு ரேட்டு. இப்ப சோப்பு அட்டையில 40, உங்களுக்கு 35. பல்பொடி அட்டையில 105,
உங்களுக்கு 90. புரியுதா? இப்ப அதே மாதிரி அட்டையில 120 போட்டிருந்தா உங்களுக்கு 100. நீங்க விற்கிறது 120. பல்படி நீங்க விற்கிறது 105. சோப்பை நீங்க விற்கிறது 40. 35 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு விற்கிறீங்க. 5 ரூபாய் லாபம் சோப்புல. பல்படி 90 ரூபாய்க்கு வாங்கி 105, 15 ரூபாய் லாபம். இது 2700 வாங்கி 3000. 1 லிட்டர் சரக்கு, நல்ல சரக்கு. 1 லிட்டர் 2700 ரூபாய். விற்கிறது 3000, 300. இப்படி ஒவ்வொரு பொருளையும் இருக்கு. அப்ப எம்ஆர்பிக்கும் நீங்க வாங்குற விலைக்கும் உள்ள வித்தியாசமே ரீட்டைல் ப்ராஃபிட் என்று அழைக்கப்படுகிறது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எவ்வளவுக்கு சார் வாங்கணும், எவ்வளவுக்கு சார் விற்கணும், உங்க இஷ்டம். என்ன பொருளை வேணாலும் வாங்கிக்கலாமா சார்? என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் சார். எவ்வளவு வேணாலும் விற்கலாமா? எம்ஆர்பி எவ்வளவு போட்டுருக்கோ அவ்வளவு வரைக்கும் விற்கலாம் சார். ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய்க்கு விற்கலாமா? விற்கலாம். ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு தான் சார் விற்கலாம் சார். நான் விற்கவே மாட்டேன் சார், சும்மா மூடிட்டு பேசாம படுத்துப்பேன். டெய்லி 20 ரூபா வந்தாச்சு வருமா? வரும். 100 ரூபாய்க்கு வித்தா 20 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு வித்தா 200 ரூபாய் கிடைக்கும். 10,000 ரூபாய்க்கு வித்தா 2000 ரூபாய் கிடைக்கும். 1,00,000 ரூபாய்க்கு வித்தா 20,000 ரூபாய் கிடைக்கும். இதான் ரீட்டைல் ப்ராஃபிட். உங்க தேவையை பொறுத்து. இப்ப எங்க அண்ணன் பிடிஆர்லாம் இருக்கா? அப்படி இப்ப இல்ல, ஆள் எஸ்கேப். ஏன்னா அவருக்கு எப்போதுமே 24 ஹவர்ஸ் ஏசிலே இருந்து பழகிட்டு. நாமெல்லாம் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்துட்டோம், கஷ்டப்படுற ஆளுகள். பிடிஆர் இந்த ஏரியாலே வேலூர் மாவட்டம், ஒருங்கிணைந்த வேலூர்லயே அவர் தான் 6வது கோடீஸ்வரன். சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான், எப்போதுமே 24 மணி நேரம் ஏசிலே இருக்கிறதுனால இதில் அவரால் இருக்க முடியலன்னு அமெரிட்டி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ பிடிஆர் எதுக்காக பேசுனா, இப்போ பிடிஆருக்கெல்லாம் பணம் தேவையே இல்லை. அதனால டெய்லி அவர் 100 ரூபாய்க்கு கூட விற்கிறதும் இல்லை, ஒன்றும் செய்யறதும் இல்லை. ஆனால் எனக்கு பணம் தேவை இருக்கு. நான் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய்க்கு, அதிகபட்சம் 1,00,000 ரூபாய்க்கு பொருளை விற்கலைன்னா எனக்கு தூக்கம் வராது. என்ன சார், என்ன இவ்வளவு தூரம் இருந்துட்டு இவ்வளவு தூரம் விற்கிறீங்க? ஆமா சார், என்ன எனக்கு சும்மா இருக்காம வஜ்ரால இருந்து நல்லா செயல்பட்டுன்னு சொல்லி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 50 லட்சம் ரூபாய் மதிப்புல ஒரு காரை கொடுத்துட்டாங்க. அதுக்கு மாசம் 78,000 ரூபாய் விற்றாதான் கட்ட முடியும். அதனால நான் விற்கிறேன். பிடிஆருக்கு அந்த கவலையே இல்லை. ஏதோ பெருத்து கோடீஸ்வரன் ஆகையால அது பிரச்சனை இல்லை. ரைட்டு. இப்போ அதனால எவ்வளவு வேணாலும் விற்கலாம், உங்க தேவையை பொறுத்து. எனக்கு நான் 10,000 விற்பேன், குறைந்தது 1,00,000 ரூபாய்க்கு விற்றுருக்கேன் ஒரே நாளில். உங்களுக்கு 500 ரூபாய்க்கு விற்க முடியுதா? 1000 ரூபாய்க்கு விற்கவே முடியலையா? பேசாம வீட்டில் இருக்க, ஒன்றும் தப்பு இல்லை. இது ரீட்டைல் ப்ராஃபிட். அடுத்தது ஹோல்சேல் ப்ராஃபிட். அதுவும் நம்ம தானே, மொத்த வியாபாரமும் நம்ம தான். எனக்கு பொருளை பயன்படுத்துறது நம்ம தான், மொத்த வியாபாரியும் நாம தான், சிறு குறு வியாபாரியும் நாம தான், பெரு வியாபாரி நாம தான், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நாம தான், எல்லா பயிலும் நாம தான். அடுத்து ஹோல்சேல் ப்ராஃபிட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப மொத்த வியாபாரம்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. மொத்த வியாபாரம்னா ஒரு கணக்கு இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஊர்ல இது குடியாத்தம், குடியாத்தத்துல ஹோல்சேலுக்கும் வேலூர் மாவட்டத்துக்கே ஹோல்சேலுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வேலூர் மாவட்டத்துக்கே ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் மொத்த வியாபாரி ஒரு வித்தியாசம் இருக்கு. மொத்த வடக்கு மண்டலம் அதுக்கு ஸ்டாக்கிஸ்ட், அவன் எவ்வளவு பெரிய ஆள், அவனுக்கு லாபம் எப்படி இருக்கு? ஸோ தமிழ்நாடு ஃபுல்லா நான் தான் சூப்பர், அப்ப எப்படி இருக்கும்? அப்ப இதெல்லாம் எப்படி நிர்ணயிக்கிறான் மற்ற கம்பெனியில? டேர்ன் ஓவரை பொறுத்து தான். எல்லா கம்பெனி ட்ரெடிஷனலா இருந்தாலும் அதான் நெட்வொர்க்கா இருந்தாலும் செயல்பாட்டை பொறுத்து தான் கூலி வழங்க முடியும். என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன வணிகம் புரியுறாங்களோ அதுக்கு தகுந்த உழைக்கின்றதுக்கு கூலி கொடுக்கணுமா இல்லையா? அதிகமாக உழைக்கிறவனுக்கு அதிக கூலி, கம்மியாக உழைக்கிறவனுக்கு கம்மியாக. அதுக்கு தான் ஒரு ஸ்லாப் வச்சிருக்காங்க கம்பெனிக்காரன். யாரு வஜ்ரா கம்பெனிக்காரன் அவன் ஒரு ஸ்லாப் வச்சிருக்கான். என்னன்னா இதான் ஹோல்சேல் ப்ராஃபிட்னு சொல்றான். மொத்த வணிகத்தினுடைய லாபம். இது அந்த பையில கூட பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் சொல்றான். ஒவ்வொருத்தரும் ஒரு பேர்ல சொல்லுவான். நான் இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் நான் மைண்ட்ல வைக்கிறது இல்லை. துட்டு என்ன கிடைக்கும் அதான் நம்ம குறிக்கோள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள். நமக்கு துட்டு என்ன கிடைக்கும் அதான் குறிக்கோள். இதுல பாத்தீங்கன்னா
இது வந்து பிவின்றான், இது பெர்சன்டேஜ்ன்றான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த எழுதி போட்டு அழிச்ச இருக்கு சோப்பு 20 ரூபாய்க்கு உற்பத்தி செய்து 15 ரூபா வச்சு உங்களுக்கு 35 ரூபாய்க்கு வருதுன்னு சொன்னேன். சொன்னா நிகழ்ச்சி ஆரம்பத்திலே சொன்னேன். எம்ஆர்பி அட்டையில 40 ரூபா போட்டிருக்கு. இந்த 5 ரூபா உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த 15 ரூபாயத்தான் பிவின்றான். இந்ததான் இந்த பிவி. புரியுதா உங்களுக்கு? ஒரு பொருளுடைய உற்பத்தி விலைக்கும் உங்கள்கிட்ட கொடுக்கிற விலைக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் தான் பிவி. இதுக்கு தான் இந்த கமிஷன். கம்பெனியில் என்ன இருக்கா அதெல்லாம் கொடுக்க முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி உங்கள்கிட்ட ₹1,00,000 வாங்கி வச்சு இந்த அப்படி 10,000 சுருட்டிட்டு போறது இல்லையே. 15 ரூபா 15 ரூபாய் கொடுத்தாங்க. எப்படி கொடுக்குறோங்கிறத பிவி. அந்த வித்தியாசத்தை 100% அப்படியே எடுத்து வச்சு 100% பிவிக்கு 100% பேவுட்டு தர்ற ஒரே மல்டி லெவல் மார்க்கெட்டிங். 100% பிவிக்கு 100% பேவுட்டு தர்ற ஒரே நெட்வொர்க் மார்க்கெட்டிங். 100% பிவிக்கு 100% பேவுட்டு தர்ற ஒரே ரெஃபரல் மார்க்கெட்டிங். 100% பிவிக்கு 100% பேவுட்டு தர்ற ஒரே டைரக்ட் மார்க்கெட்டிங். உலகத்திலேயே எங்க வஜ்ரா மட்டும்தாங்க. புரிஞ்சுக்கங்க, குறிச்சுக்கங்க. இப்ப 2001 பிவி கடந்தால் 6%. 10,000 பிவியை தாண்டினால் 10,000 பிவியை தாண்டினா 10%. 20,000 பிவி தாண்டினால் 20,000 பிவியை தாண்டினால் 14%. 40,000 பிவியை தாண்டினால் 18%. 80,000 பிவியை தாண்டினால் 1 ரூபா தாண்டினா போதும். 80,001 வந்தாலே 21. 1,60,000 பிவியை தாண்டினால் 24. 320 வந்தால் 3,20,000 வந்தால் 28. 6,40,000 வந்தால் 32. 12,80,000 வந்தால் 36. 25 லட்சம் வந்தால் 40. 50 லட்சம் வந்தால் 44. 1 கோடி வந்தால் 47. 2 கோடி பிளஸ் வந்தால் 50%. டர்ன் ஓவர். புரிஞ்சுதா? 6% 50% வரை பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். சார் 100% பே அவுட் என்று சொன்னீர்களே, 50 தானே கொடுக்கிறீர்கள் என்று யோசிப்பது எனக்கு புரியுது. ரொம்ப யோசிச்சீங்கன்னா நான் பேசுறது புரியாது. நான் பேசுறத பூரா பொறுமையா கேட்டீங்கன்னா யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. 50 சொல்லிட்டேன், இன்னும் 50 சொல்லுவேன்னு அர்த்தம். 100% பே அவுட் எப்படி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். சார் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்னன்னா, சார் 2000 பிவி ஒரு நியாயம் இருக்கு. சரி சார், ஏதோ வீடுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எனக்கு சொந்தக்காரன் ஜாஸ்தி. போன வாரம் என் தங்கச்சிக்கு பூ புனித நீராட்டு விழா வச்சிருந்தோம் சார். சொன்னா நம்ப மாட்டீங்க, 2000 பத்திரிக்கை அடித்தேன். 1000 பேர் வந்திருந்தாங்க. 1000 சாப்பாடு போட்டோம். எல்லாம் மொய்யெல்லாம் நல்லா வந்துச்சு, வசூல் நல்லா ஆச்சு, சூப்பராக இருந்துச்சு. என்னங்க 2000 சொந்த? ஆமாங்க, ஃபேஸ்புக்கில் 5000 ஃப்ரெண்டு இருக்கான். பத்திரிக்கை வைக்க 2000 பேர் இல்லையா இருக்கான். அவன்கிட்ட வேறு பொருளை கொடுத்தா கூட சார் ஒரு 10,000 பண்ணலாம், 20,000 பண்ணலாம், ஏன் இன்னும் இழுத்தா ₹1,00,000 பண்ணலாம் சார். ஒரு 2 கோடிக்கு போயிட்டீங்க, அதெல்லாம் நடக்கிற கதையா அப்படின்னு யோசிக்காதீங்க மக்களே. இதில் தான் மேட்ரே இருக்கு. மேட்ரு இதெல்லாம் இருக்கு. என்னன்னா, உங்களை யாரும் தனியா பண்ண சொன்னா? உங்களை நாங்கள் தனியா பண்ண சொல்லலையே. வஜ்ராவில் உறுப்பினர் ஆகுங்க. உறுப்பினர் ஆகிறதுக்கு ஒரே தகுதி என்ன? ஏற்கனவே இருந்த உறுப்பினர் ரெக்கமெண்ட் பண்ணணும். நீங்க அதே மாதிரி எத்தனை பேருக்கு வேணாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார். அவனுக்கு சிபாரிசு பண்றதுனால எனக்கு என்ன சார் லாபம்னு கேட்குறீங்களா? அவன் பண்ற பிசினஸையும் உங்க டேர்ன் ஓவர்ல சேர்த்துருவான். அதான் எம்எல்எம், அதான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இதான் செயின் செயின்றான். என்னையா செயின், என்னையா செயின்?
ஏங்க தெரிந்தவன் இது ஒரு நல்ல வணிகா, வா நல்ல பொருளை பயன்படுத்து, நல்ல வியாபாரம் செய்யுன்னு சொன்னா அது செய்யலாது. இந்த கள்ளக்கடத்தலாது நையாது. நல்ல வணிகத்தை 4 பேருக்கு சொல்றோம், அதன் மூலமாக வியாபாரத்தை கூட்டுறோம். எப்படி கூட்டுறோம் அப்படிங்கறத இதெல்லாம் குறிச்சிட்டீங்களா? முதல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் டிஜிட்டல் ஆப் வஜ்ரா மார்ட் டிஜிட்டல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? 5 ஸ்டார் ரேங்க் கொடுத்துட்டீங்களா? ரிவ்யூல சூப்பர் ஆப்னு கொடுத்தீங்களா? சந்தோஷம், நன்றி நன்றி. இப்ப இந்த உறுப்பினர் ஆகுது தான் மேட்ருங்க. இப்ப இந்த வருமானம் எப்படி வருது? இந்த டேர்ன்ஓவர் உங்களுக்கு சாத்தியமா? எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒண்ணுமே கவலை இல்லை. நீங்க அதுக்காக சந்திரபாபு பண்ண மாதிரி ஒண்ணுமே புரியலே உலகத்திலே குழம்பிடாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் புரியும். எங்களெல்லாம் பார்க்கத்தான் பிடிக்கும். தனுஷு சொல்ற மாதிரி தான் சொல்லும், பார்க்கத்தான் பிடிக்கும். இந்த பிளானை கேட்கத்தான் புரியும். 3 வருஷம் கேட்கணும், அப்பதான் கொஞ்சமாவது புரியும். 3 வருஷம். நான் என்னவோ அண்ணாமலை படத்துல மாதிரி 3 மாசத்துல கோடீஸ்வரன் ஆகிறேன் ஒரே நடக்காது. 3 வருடம் இந்த கட்டமைப்பு உருவாக்கும். என்ன கட்டமைப்பு? ஆமா சாமி, இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களால 10,000 பண்ண முடியுது, 10,000 பிவி பண்ண முடியுது ஒரு மாசம். அப்பனா 10% தான் கிடைக்கும். மாசம் 10,000 பிவி பண்ணா 10% எவ்வளவு பாச்சு? 1000 ரூபாய் ஆச்சு. ஏற்கனவே கம்பெனி ஒரு 500 ரூபாய் உனக்கு ஃப்ரீ போனஸ் கொடுக்கு, ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்கு. அது வேற, இவ்வளவுதான் கிடைக்கும். 1,500 ரூபாய் கிடைக்கும். போதுமா? மாசம் 1,500 ரூபாய், ஒரு நாளைக்கு 50 ரூபாய். ஹோட்டல்ல சப்ளையர் 50 ரூபாய் டிப்ஸ் வைக்கலாம். சட்டி கெட்டு போன சட்டி ஊத்திடுறான். உண்மை. முறை போறிய, ஏய் அந்த சட்டி இருக்கா, அதை கொண்டா, இதை கொண்டா, என்ன சொன்னா இருக்கு அப்படின்னு அவனை சர்வரை மிரட்டிட்டா அவன் பார்த்துட்டே இருப்பான். அன்பா எல்லாம் சப்ளை பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்ச பிறகு பில்லை கொண்டு வந்து கொடுப்பான். நீங்க பாட்டுக்கு வாங்கிட்டா போடா அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த முறை நீங்க போகும்போது சட்டி இருக்கா, அது இருக்கான்னு கேட்டா உங்களை வச்சு செஞ்சிருவான். அப்ப என்ன? எல்லோருமே ஒரு சன்மானத்தை எதிர்பார்க்கிறார்கள். உழைக்கிறதுக்கு ஏதாவது கூடுதலாக ஏதாவது கிடைக்குமான்னு எல்லாரும் உலகமே அப்படித்தான் இருக்கு. நான் யாரையும் குறைச்சி சொல்லலை, குறைவா சொல்லலை. அதுக்கே 50 ரூபா டிப்ஸ் வைக்க வேண்டியிருக்கு. 50 ரூபா வருமானம் பத்துமா? பத்தாது. இதை கூட்டுவதற்கு தான் இந்த வழி. நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் என்ன செய்யறது சார்? நம்ம நாட்டினுடைய மக்கள் தொகை 140 கோடி பிளஸ். இதுல கிட்டத்தட்ட 70 கோடி பேரு யங்ஸ்டரு. 70 கோடி பேருக்கு கவர்மெண்ட்ல வேலை இருக்கா? எந்த கவர்மெண்ட் வந்தாலும் வேலை தர முடியாது. தனியார்ல வேலை இருக்கா? இல்ல. சொந்த தொழில் செல்ஃப் எம்ப்ளாயி அல்லது பிசினஸ் பண்ண முடியுமா? நிறைய துட்டு வேணும், நிறைய அனுபவம் வேணும், நிறைய நாலேஜ் வேணும். வியாபாரம் பற்றிய அறிவு, வியாபாரம் பற்றிய தொழில்நுட்பம், வியாபாரம் பற்றிய அனுபவம், முதலீடு, இவ்வளவு இருந்தா போதுமா? போதாது. ஒரு 5 வருஷம் அந்த தொழில் பிக்கப் ஆகிற வரைக்கும் அதுக்கு போட்டு முடியாது. வாடகை கையில இருந்து கொடுக்கணும், சம்பளம் கையில இருந்து கொடுக்கணும், தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போய்கிட்டே இருக்கும். அப்படியே ஆத்துல போட்ட மாதிரி போட்டு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். இருக்கா? லேது ராஜா, லேது. அப்ப என்ன? அது பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? வஜ்ராவுக்கு வரலாம். 70 கோடி மக்களையும் வஜ்ரா வா 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 என்று அழைக்கிறது. இவ்வளவுதான் மேட்டு. அப்ப அழைச்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்க யாரும் அழைக்க போறீங்க? உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுமுகத்தை. எப்ப வா, 12,000 சம்பளத்தை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்க ஒரு 5,000 கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். வீட்டு வாடகை கொடுக்கலாம், இல்ல வீட்டுக்கு பலசரக்கு ஜாமான் கொடுக்கலாம், ஏதாவது வாங்கி போடலாம். 5,000 கிடைக்க வழி இருக்கு. சரி, பக்கத்துல எழுத்த வீட்டுல பாலமுரளின்னு ஒருத்தர் இருக்கான், அவனை பார்க்கலாம். கூட படிச்ச சிதம்பரம் இருக்கான், சொந்தக்காரன் டேவிட் இருக்கான், ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு ஃபெடரிக் இருக்கான். இருக்கானா இல்லையாப்பா? ஃபேஸ்புக்ல இருக்கான். அடுத்து கேர்ள் ஃப்ரெண்டு, அதுக்கு குறவில்லை, கேர்ள் ஃப்ரெண்ட். இப்படி யாரெல்லாம் கூடுதலாக வருமானம் வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை நீங்கள் அணுகலாம். இல்ல சார், நாம உங்க அளவுக்கு வியாபாரம் சொல்ல முடியாதா?
என்னைய மாதிரி யார் விவரமா சொல்றாங்களோ அவங்கள்ட்ட போய் உட்கார வச்சுக்கப்பா. ஒருத்தர் இருக்கான் நல்ல தொழிலை பத்தி சொல்லுவான், ஃபுல்லா கேளு, விருப்பம் இருந்தா என்னோட சேர்ந்து வா, இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, படிப்பு கிடையாது, போய் 1 மணி நேரம் உட்காரு, பொறுமையா கேளு, ஒத்து வந்தா செய்வோம், சேர்ந்து செய்வோம் அப்படின்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணா, இப்போ அவங்க என்ன, நீங்க பண்ண 10,000, ஆறுமுகம் பண்ண 10,000, நான் ஒரு குறிப்பா தான் சொல்றேன், 10,000 உடனே கண்டிப்பா பண்ணணுமா அப்படி சந்தேகமா இருக்கா, விட்டுருங்க. ஆறுமுகம் 10,000, பாலா 5,000 தான் பண்றான் வச்சுக்க, சிதம்பரம் 1000 தான் பண்றான், டேவிட் கொண்ட மாதிரி 10,000 பண்றான், பெடரிக்கு பெரிய வித்தக்காரன் 20,000 பண்றான், கேர்ள் ஃப்ரெண்டு சூப்பர், பெண்களுக்கு சூப்பர் சூப்பர் ப்ராடக்ட் இருக்கு வச்சுருக்காங்க, சூப்பர் ப்ராடக்ட் லேடிஸ், அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு போனா அவங்கெல்லாம் ஒரு 50,000 பிவி பெர்சல் பிவி பண்ணுவாங்க. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மகளிர்ல பெர்சல் பிவி 50,000 பண்றதுக்கு தயங்குறதே இல்லையே, ஆனா பண்றது இல்லை, பண்றது இல்லை, அப்படி இருக்கு. பண்றாங்கன்னு வச்சுக்க, ஒரு கணக்குக்காவது சொல்லுவோம். மகளிர் 50,000, மகளிர் இந்த தொழிலே இல்லை, அழகா பண்ணலாம். அவங்களுக்கு நேரம் இல்லை, வீட்டில் சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை, பிள்ளைகளை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, சீரியல் பார்க்கறதுக்கே டைம் இல்லைன்னா பார்த்துக்கப்பா. ஒரு நாளைக்கு 12 சீரியல் பார்க்குறாங்க, அதுக்கே நேரம் இல்லை, இதை விற்கிறதா அவங்களுக்கு நேரம். ஐயோ, இப்போ நீங்க பண்ண 10,000, ஆர்வம் பண்ண 10,000, இதையும் சேருங்க. இது கூட்டு தொழில், பப்ளிக் லிமிடெட், கூட்டு தொழில் பப்ளிக் லிமிடெட். 10,000, இந்த 10,000 20,000 ஆச்சா, இந்த 5,000 27,000, இந்த 1,000 26,000, இது 10 36, 20 56, இங்க ஒரு 50, 1,06,000 வந்துச்சா? ஏன் வந்துச்சா வரலையா? இது என்ன மாசம்? டிசம்பர் 2020 குடியாத்தம் முருகேசனுடைய டீம், இதான் குடியாத்தம் முருகேசன், இந்த யூன் போட்டிருக்குதான் குடியாத்தம் முருகேசன் அன்பு தம்பி, அவரும் அவர் குழுவினரும் சேர்ந்து எவ்வளவு செய்திருக்கிறார்கள்? 1,06,000. கரெக்டா கூட்டுறது சரிதானா? பாத்துக்கப்பா. கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு 50,000, பெடரிக் 20, 70, டேவிட் 10, 80, சிதம்பரம் 81, 86, 96, 91, 1,06,000. 1,06,000 எங்க இருக்கு? இதுக்கு என்ன இருக்குடோ? 80,000க்கு மேல 1,60,000க்கு கீழே, அப்ப என்ன? 21%. இப்ப டிசம்பர் மாதத்திலே, இந்த மாதம் முருகேசன் அவர்கள் 21% நிலையை அடைந்திருக்கிறார்கள். வஜ்ராவிலே 21% அடைந்தால் இங்கே உங்களுக்கு வழங்கப்படுகின்ற பட்டம் சூப்பர் ஸ்டார் பட்டம். பாருங்க உறவுகளே, 12 டிசம்பர் 12 தமிழகத்தினுடைய, இந்தியாவினுடைய, உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய பிறந்த நாள் அன்று வஜ்ரா முருகேசன் சூப்பர் ஸ்டார் ஆகியிருக்கிறார். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? இது எப்படி இருக்கு? 21% சூப்பர் ஸ்டார்னு அர்த்தம். இப்ப இது 21% உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அதை பார்ப்போம். இப்ப நீங்க பண்ணின 10,000 பிவிக்கு 21% உங்களுக்கு, ஏன்னா நீங்க ஹோல்சேல் பண்ணிருக்கீங்க. 21%னா 10,000 ரூபாய்க்கு என்ன? அது உங்க பர்சனல் பிவி. 21,000க்கு 10,000க்கு 21%னா 2,100. ஆறுமுகத்துக்கு இந்த வியாபாரத்தை சொல்லி கொடுத்த ஒரு உதவிக்காக ஆறுமுகம் பண்ண 10,000க்கு அவருக்கு 10% போயிருந்தா, அவருக்கு அவன் உழைப்புக்குள்ள 10% அங்க போயிடும். அடுத்தவன் உழைப்பை திருடி வாழ்றவன் இல்ல நெட்வொர்க்கர், அவன் காசு அவன்கிட்ட கொடுத்து நாம சொல்லி கொடுத்து வழிகாட்டுறதுக்குரிய மிச்ச காசை எடுக்கிற சாதாரணமான ஆசிரியர் பெருமக்கள் தான் நெட்வொர்க்கர். இப்போ அவனுக்கு 10% போயிடுது. இவனுக்கு இந்த தொழில் வித்தையை கொடுத்ததுக்காக உங்க 21ல 10 எடுத்து அங்க கொடுத்துட்டு மீதி 11 உங்களுக்கு 1,100. பாலா 5,000 பண்ணியிருக்காங்க. 5,000க்கு நம்ம சிலாம பிரகாரம் 6%, அவருக்கு 6% போயிடும். அவன் உழைத்தது அவனுக்கு, அடுத்த உழைப்புல நம்ம வாழ முடிய வேண்டாம்.
நாம அவனுக்கு தொழிலை சொல்லி கொடுத்ததுக்காக நமக்கு 15%. ஏன்னா 21 6 போயிடுச்சா, 15 நமக்கு. 5000க்கு 15 750 ரூபா. பாலாட்ட இருந்து 750. அடுத்து சிதம்பரம் 1000 தான் பண்ணியிருக்கா. அப்படி 1000க்கு ஊக்கத்தொகை இல்லை. 1000க்கு வாங்கினா 200 ரூபா விற்று 200 ரூபா வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டாரு. அது முடிஞ்சு போச்சு. இங்கே சிலாப்பில் வரல, ஹோல்சேல் இல்லை, ரீட்டைல் தான் பண்ணியிருக்காரு. ஸோ 21 உங்களுக்கு தான், அதுக்கு ஒரு 210 ரூபா உங்களுக்கு. சிதம்பரத்துக்கு மூலியமா, டேவிட் மூலியமாக ஆறுமுகத்துக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி 1100. அடுத்து ஃபெடரிக் மூலமாக, ஃபெடரிக் என்ன பண்ணியிருக்காரு, 20000 பண்ணியிருக்காரா. 20000 பண்ணா 14 அவருக்கு போயிடும், மீதி 7 உனக்கு. 20000க்கு 7% 1400. அடுத்து கேர்ள் ஃப்ரெண்டு, சூப்பர். கேர்ள் ஃப்ரெண்டு தான் அருமையா பண்ணியிருக்காரு அந்த பிள்ளை. 50000 பண்ணியிருக்கா. 50000 18 அந்த பிள்ளைக்கு போயிடும். நிம்மி பிள்ளைக்கு 18, உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு 3% உனக்கு. எவ்வளவு? 50000க்கு 3%னா 1500. அப்ப ஆக மொத்தத்துல டிசம்பர் 1ஆம் தேதி சேர்ந்த நம்ம முருகேசன் 12ஆம் தேதியே சூப்பர் ஸ்டார் ஆகி 21% ஆகி எவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு? 3200, 3950, 3960, 4160, 4220, 5260, 5660, 6660, 760, 8160 ரூபாய் கமிஷனாக முதல் மாதம் பெறுகிறார். இதான் இந்த சிலாபு சொல்கிற பாடம். இதுல இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, இப்ப டிசம்பர் மாசம் 21, ஆனா டிசம்பர் மாதம் 1/12/2020 ஜீரோவில் ஆரம்பித்த முருகேசன் அவர்கள் 12/12/2020 தன்னுடைய அணியினர் மூலமாக டேர்னோவரை காண்பித்து 21% ஆகி ஹீரோவாக மாறி இருக்கிறார். அதனாலதான் அவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்றோம். சும்மா வர்றோம் போற நடிகர் எல்லாம் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல முடியுமா? ஹீரோவை தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல முடியும். ஹீரோ சூப்பர் ஸ்டார் ஆயிருக்கார். இப்பவே 8270 ரூபாய் கிடைச்சு. சரிங்க சார், இது டிசம்பர் நிலவரம். ஜனவரியில இவர் எப்படி சார் இருப்பார் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க மேல போனதுதான். டி ப்ரமோஷன்லாம் கிடையாது. ப்ரமோஷன் ஆனதுதான். ஜனவரி மாசம் துவங்கும் போதே 21 ஆரம்பிக்கும் வாழ்க்கை. சார் பழையது அதெல்லாம் கணக்கிலே தான் இருக்கும். முக்கியமான பாயிண்ட் லோகு திருலோகு 21 ஆரம்பிக்கலாம். இப்ப 21 ஆரம்பிச்சு 36, 40, 44, 47, 50 இப்படி போக முடியுமா? முடியாதா? ஜனவரியில், பிப்ரவரியில, மார்ச்ல, 6 மாசத்துல, 1 வருஷத்துல, 2 வருஷத்துல, 3 வருஷத்துல போக முடியுமா? முடியாதா? ஏன்னா சேர்ந்துக்கிட்டே இருந்தா போலாமே, சேர்ந்துக்கிட்டே இருந்தா போகலாமே. இதை விட எப்படின்னா ஈஸியா பிசினஸ் பண்ண முடியும். அப்ப இது யாராவது ஆயிருக்காங்களா? வச்சிடாத. அஜ்ராவில் 15 பேர் 50% இருக்காங்க. எப்ப? 2 வருஷத்துல. அதுல நானும் ஒருத்தன். 6 ஆரம்பிச்சு தலைவர் அவர்கள் 6லிருந்து 60 வரை நடித்தார். அவர் சூப்பர் ஸ்டார். இங்க சாதாரண தலைவர்கள் நாங்க 6லிருந்து 50 வரை வந்துட்டோம். இப்ப யோசிச்சு பாருங்க உறவுகளே, இப்ப நீங்க 50 வந்துட்டீங்க. இப்ப 10,000 பேர் நீங்க பெருசா பண்றீங்க. உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 5000 ரூபாய் கிடைக்கும். 10,000க்கு 50% எவ்வளவு? இப்ப புரிஞ்சுதா வியாபாரம்? லட்சம் ரூபாய் வியாபாரம் 50% ஆயிட்டீங்க. லட்சம் ரூபாய் பண்ணீங்கன்னா 50,000 கிடைக்கும். சாப்ட்வேர் இன்ஜினியர் கூட கிடைக்காது 50,000. ஒரு மாசத்துல வச்சிரால 200 பொருள் இருக்கு. லட்சம் வியூ பண்றது எப்படி? லட்சம் வியூ பண்றது எப்படி வேலை தெரியுமா? இந்த வரைக்கும் இப்படி கர்ச்சிப்பு எடுத்து இப்படி கீழே போடுறதுக்கு என்ன வேலையோ அதான் 1 லட்சம் வியூ பண்ற வேலை. நாங்க அப்படிதான் ஈஸியா பண்றோம். இல்லை பார்க்குறவன்ட்ட பூரா பொருளை வித்துறோமே. பொருள் நல்லா இருக்கு, விலை கம்மியா இருக்கு, விற்கிறதுக்கு என்ன கேடு? ஒன்றும் ஒரு பிரச்சனை, சந்தோஷம், அருமையா விற்கிறோம். இந்த ப்ராஃபிட் எல்லாமே கிடைக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% இப்படி தான் மாறி மாறி நீங்க பெருக்கி போட்டு தெரிஞ்சுக்கலாம், தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். அடுத்து இது வருமானங்கள் இருக்கு. 50,000 சொல்லிருக்கேன், மீதி 50 இருக்க, மீதி
50 எப்படி அப்படிங்கிற கால்குலேஷனை பார்ப்போம். இப்ப பாருங்க 100% பிவி 100% payout only in வஜ்ரா. இப்ப 50% பார்த்தாச்சு. யாருக்கு 50ல 50% வரைக்கும் வருமானம் பார்த்தாச்சு. அடுத்து ஒரு 20% என்ன அப்படின்னா அதுக்கு பேரு ரீபர்ச்சேஸ் லெவல் போனஸ் பேரு. ரீபர்ச்சேஸ் லெவல் போனஸ்னா என்ன அப்படின்னா ஒரு 20% கொடுக்குறேன். என்னன்னா இந்த நெட்வொர்க் துறையில ஒரு பெரிய சாபக்கேடு என்னன்னா 98ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். இது கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் பியர்லெஸ் அனுபவம் எனக்கு. அதை விட்டுருங்க. இந்த 25 ஆண்டுகளா நான் என்ன பாக்குறேன்னா இவன் ஜாயிண்ட் ஆயிடுவான், பொருள் சேல்ஸும் பண்ணுவான், நல்லா பண்ணுவான். ஏன்னா பக்கம் பக்கத்தில் கொடுக்கறதுக்கு என்ன அது பண்ணிடுவான். டீம் எடுக்கிறான் பார்த்தீங்களா, 1 2 3 4 5 இப்படி டீம் எடுத்துட்டே இருக்கானா. இதுல என்னன்னா ஏதாவது ஒரு டீம் மட்டும்தான் ஓடும். பேர் வச்சு ஆகாது, 2ஆம் டீம் ஓடாது, 3ஆம் டீம் ஓடாது. எவனுமே செல்ஃப் ஆக மாட்டான். கேட்டா ஒரே டீம் போகும். யாரா வேணாலும் கேளு, சார் ஒரு டீம் நல்லா போகுது சார், சைடு ஒரு டீம் சூப்பரா போகுது. இது எல்லாருக்கும் தலையெழுத்து. ஏன் அப்படின்னா உழைச்சா தான் காசுன்னு வச்சிருக்கேன். ஒருதான் பண்றதுக்கே கமிஷன் சொல்லியாச்சுன்னா எல்லாம் சும்மா இருப்பான். நீ ஓடு, நீ வேலை, நீ நீ வேலை வர, நீ என்ன பண்ற, நான் சும்மா இருக்கேன், எனக்கு கீழே நீ தானே இருக்க, ஓடு ஓடு நீ ஓடு நீ ஓடுன்னு அடுத்தவனை சொல்லிக்கிட்டு இவன் உட்காந்துருப்பான். உழைச்சா தான் காசு. அதனால ஒரு லைன் போனாலும் கைவிடக்கூடாது. அவனை வஜ்ரா பாலிசி. ஏன்னா ஓனருக்கு துட்டு போறது இல்லையா, ஓனரே இல்லையே. அதனால ஒரு லைன் போனாலும் அவனை கொண்டு வந்து உழைப்பு உழைச்சிருக்காங்க. அதனால என்னன்னா ஒரு லைன் போனா கூட ஒரு 20% அவனுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா நீங்க நேரடியா டைரக்டா அப்பாயின்ட் பண்ண ஆள் பூரா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவலா சொல்ல ஆறுமுகம், பாலா, சிதம்பரம், டேவிட், ஃபெடரிக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட், இதெல்லாம் யாரு டைரக்ட், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல். ஆறுமுகம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல். ஆனா ஆறுமுகம் சும்மா இருப்பானா, அவனும் முன்னேறதுக்கு அவன் சொந்தக்காரன், அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்க்க மாட்டானா, சேர்ப்பான். ஆறுமுகம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவலு. ஆறுமுகம் சேர்க்கிற ஆள்கள் அவன் உறவுகள் உனக்கு செகண்ட் லெவல், அவனுக்கு ஃபர்ஸ்ட் லெவல். அவன் சேர்க்கிறவன் அவனுக்கு செகண்ட் லெவல், உனக்கு தேர்ட் லெவல். இப்படி 20 லெவலுக்கு வருமானம். 1 3 போயிட்டு எப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 லெவலுக்கு வருவாங்க. என்னது இவ்வளவு ஆழமா? ஆமா. ஆறுமுகம் சேர்க்கிற பாலபெருமாள் சேர்க்கிற சித்ரா, பாலபெருமாள் சேர்க்கிற சித்ரா சேர்க்கிற துரைசாமி சேர்க்கிற எலிசபெத் சேர்க்கிற பாத்திமா சேர்க்கிற ஜெரால்டு, ஜெரால்டு சேர்க்கிற ஹென்றி, அவன் ஃப்ரெண்டு. இப்படி ஒவ்வொருத்தரா இது ஆறுமுகம் முருகேசனுக்கு ஃபர்ஸ்ட் லெவலா. ஆறுமுகத்தை மாதிரி எத்தனை பேரை சேர்க்கிறா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல். ஃபர்ஸ்ட் லெவல்காரன் சேர்க்கிறது செகண்ட் லெவல். இப்படி 20 லெவலுக்கு. முதல் லெவலுக்கு 3%, ரெண்டாவதுக்கு 2%, 1%, 1/2%. புரியுதா? புரியல சாமி? இப்படி உங்களுக்கு 20 லெவலுக்கு கமிஷன் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 3%, 5%, 6%. அதுதான் கமிஷன். ஃபர்ஸ்ட் லெவலுக்கு இலங்கையில குடும்பம் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 6% சாமி. எந்த ஊர்ல?
ஏன் 3 தானா கரெக்டா பார்த்து லைவ் 3 2 1 அரை அரை கரெக்ட் தானே? இல்ல ஒண்ணே வந்து பாத்தீங்கன்னா 3 ல இருந்து 14 வரை 14% வரையும் 1% தான். மூணாவது லெவல்ல இருந்து ரைட் வெரி குட் 3 2 1 இப்படி 1 அடுத்து 1 1 1 1 1 1 1 இப்படி 14 வரைக்கும் 1% வந்து மீதி எல்லாமே 1/2%. மொத்தம் 20% இந்த கணக்கு. அப்ப 50 பார்த்தாச்சு 20 பார்த்தாச்சு 70. அப்ப வஜ்ராவில மட்டும்தான் உலகத்திலேயே ஒரு லைன் போனாலும் 20% வரைக்கும் மணி இருக்கு. ஏன்னா பப்ளிக் லிமிடெட் பிளஸ் பாயிண்ட் புரிஞ்சுதா? 70 முடிஞ்சது. மீதி 30% ஃபண்ட் இன்கம்னு பேரு. இது யாருக்குன்னா சாதனையாளர்களுக்கு. யாரு சார் சாதனையாளர்? வஜ்ராவை உயிர் மூச்சா நினைச்சு பண்ணக்கூடிய எல்லாருமே வஜ்ராவினுடைய சாதனையாளர்களே. அது எப்படின்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஃபண்ட் இன்கம்னா என்ன அப்படின்னா கார் ஃபண்டு. கார் எடுத்தா காருக்கு ஃபண்டு இங்க இருந்தா வருது. டிராவல் ஃபண்டு உலகத்திலேயே மாசம் மாசம் ஃபாரின் டூர் இருக்குது வஜ்ரால மட்டும்தான். உலகத்திலே அந்தந்த மாசம் எலிஜிபிள் ஆகிற பூரா ஃபாரின் டூர் போயிட்டு இருக்கு மாசம் மாசம். லாக்டவுன்ல எங்க ஃபாரின் போக முடியும்னு நாங்க ஜனவரி பிப்ரவரிலாம் போயிட்டு வந்துட்டோம். லாக்டவுனு ஜனவரி இந்த ஜனவரி இருந்து மாசம் மாசம் டூர். ஏன்னா கொரோனாக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சாச்சு. தடுப்பூசியை குத்துறோம் ஃபாரின் போகும் மேட்ரு போகும். ஓகே டிராவல் ஃபண்டு. அடுத்து ஹவுஸ் ஃபண்டு வீடு கட்டணும். அடுத்து பென்ஷன் ஃபண்டுன்னு ஒண்ணு. இங்க ரிட்டையர்டு ஃபண்டும் கிடையாது டியூட்டியும் கிடையாது. ஆனா பேரு ஒரு கவர்ச்சிக்காக பென்ஷன் ஃபண்டு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ராயல்டிக்கு வந்து ஜெனரேஷன் போனஸ். அதுல லீடர்ஷிப் போனஸ் இங்கே வரும். அதை எடுத்து எழுதுறேன். ஜெனரேஷன் போனஸ், கிரவுன் ராயல்டி, கிரவுன் அம்பாசிடர் ராயல்டி இருக்கு. இது இந்த ரெண்டுக்கு இடைப்பட்டு லீடர்ஷிப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. இது மொத்தம் 30%. ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் தகுதி பண்றது எப்படி அப்படின்னா அதுக்கு டைட்டில் நிறைய இருக்கு. இப்போ பெர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும். 2000 வந்தா 6 யார் வேணா வந்துடுவாங்க. 1280 வந்தா 36 யார் வேணா வந்துடுவா. 2 கோடி வந்தா 50 யார் வேணாலும் சேர்ந்து இந்த மாதம் எல்லாம் அடுத்த மாதம் வந்துடுவாங்க. இந்த டைட்டில் வர்றதுங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு ஏற்கனவே முருகேஷ் இந்த மாசம் என்ன ஆயிட்டாரு? 21% ஆகி சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரா? சூப்பர் ஸ்டார் பிறந்தநாள் அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார். இப்ப ஃபண்டுங்கிறது என்ன அப்படின்னா இதுல டைட்டில் இருக்கு. சில்வர் ஸ்டார் டைரக்டர். இதுக்கு அடுத்து சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்து மேல ப்ரொமோஷன் சில்வர் ஸ்டார், அடுத்து கோல்டு ஸ்டார் டைரக்டர், அடுத்து பிளாட்டினம் ஸ்டார் டைரக்டர், அடுத்து டயமண்ட் ஸ்டார் டைரக்டர், அடுத்து கிரவுன் ஸ்டார் டைரக்டர், அடுத்து யூனிவர்சல் கிரவுன் ஸ்டார் டைரக்டர், அடுத்து டபுள் கிரவுன் ஸ்டார் டைரக்டர், அடுத்து டபுள் யூனிவர்சல் கிரவுன் ஸ்டார் டைரக்டர், அடுத்து ட்ரிபிள் கிரவுன் ஸ்டார் டைரக்டர், அடுத்து ட்ரிபிள் யூனிவர்சல் கிரவுன் ஸ்டார் டைரக்டர், அடுத்து கிரவுன் அம்பாசடர். பெரிய பதவி, பெத்த பதவி இது கிரவுன் அம்பாசடர். ஸோ இதான் டைட்டில். இது ஃபண்ட் இன்கம். இந்த 30% இங்கே தான் இருக்கு. இதுல வந்து என்ன அப்படின்னா கிரவுன் அம்பாசடர் அதுக்கு மேல இருக்கா? இருக்கு. உங்களுக்கு
கீழே நீங்க போட்ட அணிகள் 1 2 3 4 எத்தனை வேணாலும் போடலாம். 500 போடலாமா? போடலாம். 50 போடலாம். 5 போடலாம். 2 போடலாம். 1 மட்டும் போடக்கூடாது. துணை மாலை வேணும். அதுதான் கிராமத்தில் நான் மலை சொல்றேன். ஒரு மாலையை போடாதீங்க, அது தப்பு. துணை மாலை ஒன்று போடணும். ஒரு மாலை போட்டால் பிரணம், துணை மாலை போட்டால் நல்ல காரியம்னு அர்த்தம். ஒரு மாலை போடக்கூடாது. அதே மாதிரி ஒரு டீம் பத்தாது. இன்னொன்று வச்சுக்க, சைடில் இருக்கு சேஃப்டிக்கு வச்சுக்க. சார் ஒன்றுலேயே இது வர முடியாதா? வரலாம். வஜ்ராவில் மட்டும்தான் உலகத்திலேயே ஒரே லைன்ல கிரௌன் மாஸ்டர் ஆக முடியாது. தெரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் போக போக கத்துக்கங்க. காலத்தின் அருமை கருதி சுருக்கமாக முடிக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, இது சில்வர் ஸ்டார்ல இருந்து கிரௌன் அம்பாசிடருக்கு மேல ஆகலாம். உங்களுக்கு கீழே ஒரு நபரை கிரௌன் அம்பாசிடர் ஆக்கிவிட்டால் நீங்க 1 ஸ்டார் கிரௌன் அம்பாசிடர். உங்க 2வது அணியில இன்னொரு நபரையும் கிரௌன் அம்பாசிடர் ஆக்கிவிட்டால் நீங்க 2 ஸ்டார் கிரௌன் அம்பாசிடர். 3வது நபரையும் கிரௌன் அம்பாசிடர் ஆக்கிவிட்டால் 3 ஸ்டார். கீழே எத்தனை இருப்பா? அப்படி பார்த்தா எனக்கு 15 இருக்கு ஒரே இல்லை. அதுக்காக 15 ஸ்டார் கிரௌன் அம்பாசிடர் கிடையாது. ஒரு லெக்குக்கு ஒருத்தர் வந்தாலே போதும். 2வது லெக்கு வந்தா 2 ஸ்டார். சார் இப்படியெல்லாம் 2.5 வருஷத்துல ஆள் இருக்கா? இருக்கு. ஏன்னா நானே 2 ஸ்டார் கிரௌன் அம்பாசிடர் இந்த மாசம் டிசம்பர்ல 2 ஸ்டார் கிரௌன் அம்பாசிடர். இது இப்படி பதவிகள் இருக்கு. இப்ப சில்வர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கணும். சைடு பிசினஸ் 30,000 பிவி இருக்கணும். சைடு வாலினா என்ன? அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம். கோல்டு 50,000 பிவி இருக்கணும். சைடு வாலி கீழே ஒரு சில்வர் இருக்கணும். பிளாட்டினம் ஒரு கோல்டு இருந்தா போதும். 80,000 பிவி சைடு வாலி இருக்கா? யுவர் பிளாட்டினம். பிளாட்டினம்னா கார்பெட் வந்துடும். அடுத்து டைமண்ட். உனக்கு ஒரு பிளாட்டினம் 1,10,10,10,000 பிவி சைடு வாலி இருக்கா? டைமண்ட். உனக்கே ஒரு டைமண்ட் 1,40 இருக்கா? கிரௌன். உனக்கே ஒரு கிரௌன் 1,70 இருக்கா? யூனிவர்சல் கிரௌன். உனக்கே ஒரே ஒரு யூனிவர்சல் கிரௌன் 2 லட்சம் பிவி சைடு வாலி இருக்கா? டபுள் கிரௌன். ஒரு டபுள் கிரௌன் உனக்கு இருக்கா? 2,30 சைடு வாலி இருக்கா? டபுள் யூனிவர்சல். ஒரு டபுள் யூனிவர்சல் இருக்கா? 2,70 இருக்கா சைடு வாலி? சாரி 2,60 ட்ரிபிள் கிரௌன். 2,90 சைடு வாலி இருக்கா? ஒரு ட்ரிபிள் கிரௌன் இருக்கா? ட்ரிபிள் யூனிவர்சல். ஒரு ட்ரிபிள் யூனிவர்சல் இருந்து 3 லட்சம் பிவிக்கு மேல இருந்து சைடு வாலி இருந்தால் கிரௌன் அம்பாசிடர். இதுக்கு இந்த 30% பங்கிட்டு கொடுக்கிறது நிறுவனம். அப்போ 50% பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் பிவில, 20% லெவல் போனஸ் பிவில, 30% ஃபண்ட்ல பிவில, 100% பேமெண்ட். இப்படி 100% வாங்குறவங்க எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே சொல்லிட்டேன் 15 பேர் இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன் என்ற பெருமிதத்தோடு இதோட நான் நிக்க விரும்பல. என் நம்பர் எழுதிக்கங்க 70. என் நம்பரை நோட் பண்ணிக்கங்க. என்ன சந்தேகமா இருந்தாலும் என்ன கேளுங்க. வாட்ஸ்அப்ல மட்டும் கேளுங்க. ஆடியோ வாயிலாவோ மெசேஜ் வாயிலாவோ கேளுங்க. போன் பண்ணாதீங்க. எடுக்க டைம் இல்லை. தப்பா நினைச்சுக்கீங்க. நீங்க போன் அடிச்சு நான் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க மன வருத்தப்படுவீங்க. அந்த வருத்தம் தேவையில்லை. வாட்ஸ்அப்ல போடுங்க. எனக்கு டைம் இருக்கும்போது பார்த்துட்டு உங்க ஆடியோக்கு பதில் ஆடியோ, உங்க மெசேஜுக்கு பதில் மெசேஜ். என் நம்பரு வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் ஒன்லி. வாட்ஸ்அப் ஒன்லி 7098312345. இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு. இதுல நீங்க போடுங்க. மேல் சந்தேகங்கள் உங்களை அப்படியே கைவிட்ட போறது இல்லை. ஏன்னா வஜ்ராவினுடைய திட்டம் எப்படி இருக்கு? கீழே உள்ள நபர் மேலே வந்தால் நீ மேலே போவ. உனக்கு கீழே சூப்பர் ஸ்டார் வந்தா தான் நீ சில்வர். உனக்கு கீழே சில்வர் வந்தா நீ கோல்டு. பெரிய கோடீஸ்வரர் இருந்தா கோல்டா? கீழே கோல்டு வந்தா தான் பிளாட்டினம். கீழே பிளாட்டினம் வந்தா தான் நீ டைமண்ட். கீழே ஒரு கிரௌன் அம்பாசிடர் வந்தா நீ 1 ஸ்டார். 2வது இருக்கிற கிரௌன் அம்பாசிடர் வந்தா நீ 2 ஸ்டார் கிரௌன் அம்பாசிடர். 3வது வந்தாலும் 3 ஸ்டார். 4வது வந்தாலும் 4 ஸ்டார். போலீஸ்க்கு ஸ்டார் இருக்கு. ஸ்டார் 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 ஏற ஏற தொட்டு ஏறும். கிரௌன் அம்பாசிடர் விளையாட்டு இல்லை. 1 கோடி வரும். அப்ப 1 கோடி
அப்ப கட்டியா 1 கோடி வஜ்ரம். சூப்பர். இதுதான் டைட்டில், இது என் நம்பர். இப்போ உங்களுக்கு ஃபுட் சப்ளிமெண்ட் ஹெல்த் இதுல சார் இது என்ன கேப்சூலா வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் சாப்பிடலாமா சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் சாப்பிடலாமா சார்? ரொம்ப நல்லது. எல்லாமே கிட்டத்தட்ட உலகத்திலேயே 50 கேட்டகரி ஃபுட் சப்ளிமெண்ட் வச்சிருக்கிற ஒரே கம்பெனி உலகத்திலேயே. உங்க வார்டுக்கு சாப்பிடலாம். ஏவா அப்படி இல்லை, வீடியோ கவரேஜ் ஒன்று வீடியோல கட்டுப்பா, ஓனா பக்கத்துல வந்து திறந்து கொடுப்பா. அப்பா கட்டியா மாயமெல்லாம் வந்துருக்கல, ஒன்றும் செய்யாது. 3 4வது மாத்திரை ஏடு 5வது எடுத்து கொடுறா. ஒண்ணு தண்ணி விடும், தண்ணி வேணாம். ஒன்றும் செய்யாது, நல்லது. எல்லாம் ஜோர கைங்க. இந்த ரஜினி மாதிரி நம்ம போட முடியுமா? அவர் சூப்பர் ஸ்டார் தலைவன். ஆனா என்னைய மாதிரி அவரெல்லாம் மாத்திர போட முடியாது. ஒண்ணுங்க நல்லது. எப்படி இருக்க முடியுங்களா? எவ்வளவு நாள் பேசுற மூச்சு வராது, ஓடிட்டே இருக்க. சத்து எதுக்காக இவ்வளவு மாத்திரை சாப்பிடுறீங்க? உங்களுக்கு அவ்வளவு வியாதியா அப்படின்னு கேக்குறீங்களா? எனக்கு வியாதியே கிடையாது, சுகர் கிடையாது, பிபி கிடையாது, ஒரு வியாதி கிடையாது. ஏன் தெரியுமா? ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்டா வியாதியே வராது. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்கன்னு சொன்னா வஜ்ரா ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்டு என்னைய மாதிரி ஆரோக்கியமா இருங்க, அழகா இருங்க, வளமா இருங்க, நல்லா வாழுங்க. மற்றவனை வாழ வைக்கணும்னா வஜ்ரா பொருள்களை பயன்படுத்துங்க, மற்றவருக்கு சொல்லுங்க. நீங்களும் நல்லா இருக்கலாம், நானும் நல்லா இருப்பேன், இந்த நாடும் நல்லா இருக்கும். நல்லதே நினைப்போம். இந்திய பொருள் வஜ்ரா பொருளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம், மக்களை வளப்படுத்துவோம். சுதேசி பொருள் வஜ்ரா பொருள் மட்டும்தான், மீது எல்லாத்துலயும் வெளிநாட்டு கம்பெனி கொலாபரேஷன் இருக்கு. வஜ்ரா மட்டுமே 100% இந்திய தேசத்து நிறுவனம், சுதேசி நிறுவனம். வஜ்ரா பொருள்களை பயன்படுத்துவோம், மற்றவர்களுக்கு பரிந்துரைப்போம், உல்லாசமான வாழ்க்கை வாழ்வோம், நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நடக்கும். நாளை நமது, என்னாலும் நமது. வாழ்க வஜ்ரா, வளர்க வஜ்ரா, வெல்க வஜ்ரா. வாழ்க இந்தியா, வளர்க இந்தியா, வெல்க இந்தியா. ஜெய் ஹிந்த்.